எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தந்த கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயாவுக்கும் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிகமாக நேரம் எடுக்க விரும்பலை, நேராக செய்திக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். போன வாரம் ஐயாவுடைய செய்தி ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தலைப்பில் பேசினாங்க ஐயா? ஸோ விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஐயா நேற்று போன வாரம் செய்தி கொடுத்துருந்தாங்கள்ல, அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தியும். ரைட்டா? கிறிஸ்துவ விசுவாசத்தை குறித்ததான ஒரு சின்ன ஒரு தியானம் தான். ஏன்னா விசுவாசத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லை? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். இயேசு விசுவாசிக்கலன்னு சொன்னால் நீங்கள் யாரும் இங்கே வந்திருக்க மாட்டீங்க, வேறு எங்கேயாவது சுற்றி நின்றுருப்பீங்க. ரைட்? எனிவே, இன்றைக்கு தலைப்பு நான் நார்மலாக தலைப்பு சொல்லாமல் தான் செய்திக்குள்ளாய் நான் செல்வது உண்டு. ஆனால் இன்றைக்கி தலைப்பு சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாய் நான் கடந்து சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ விசுவாசம் எப்பேற்பட்டதாய் காணப்படுகிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள போவதில்லை. கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தர் சமூகத்தில் செய்திக்காய் நாம் காத்திருப்போம். செய்திக்கு சரமாய் அருமையான ஒரு பாடல், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டு தான் அது. ரைட்டா? அந்த பாடலுக்கு பிறகாய் நான் செய்திக்குள்ளாய் நான் கடந்து செல்லுகிறேன்.
சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன். உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், உயிர் வாழ்வேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த மனமகிழ்ச்சி நோயினால் காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரச்சா. கடந்து போன நாட்கள் முழுவதுமாய் ரச்சா, நீர் எங்களை கண்ணின் கருவெளியைப் போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவைகளை சந்திச்சிருக்கீங்கப்பா. சரீரத்தில் சுகத்தை பலத்தை தந்திருக்கீங்க சுவாமி. கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்று நாங்கள் தடுமாறின நேரங்களில் கர்த்தாவே நான் இருக்கிறேன்னு சொல்லி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தாவே உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை துதித்து பாடும்படியாய், உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஓடி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே நான் கொடுத்து செபிக்கிறேன். வந்தவர்கள் வந்த வண்ணமாய் செல்லாதபடி உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினாலே திருப்தியாய் போஷிக்கப்பட்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறேன். கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு வந்திருப்பாங்கன்னு சொன்னா கர்த்தாவே, எல்லா கவலைகளையும் பாரங்களையும் ராஜா நீர் விசாரிக்கிற தேவனாய் இருப்பதுனால நம்முடைய பாதப்படியில் அவர்கள் இறக்கி வைத்து விட்டு கடந்து செல்ல கிருபை தாங்க. ஆசீர்வதித்து அனுப்புங்க சுவாமி, ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. கர்த்தாவே, இது எங்களோடு நீர் பேசுகிற ஒரு நேரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு இடைப்படுகிற ஒரு நேரம் ராஜா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் பேசும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தெரிஞ்ச பாட்டு தான் இல்லை? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன பிரதர், என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? தெரிந்த பாடல் தான் இல்லை? மனசு அப்படியே உருக்கிற ஒரு பாடல் தான். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமாம், இந்த பூமியில் நமக்கு பாடுகள் உண்டு. கிறிஸ்தவ ஜீவியம்னு சொன்னீங்கன்னா அது மலர் படுக்கை இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இட் இஸ் நாட் அ பெட் ஆஃப் ரோசஸ். அது ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும் இல்லை? அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கை அங்கே இருக்குது இல்லை? எந்த விசுவாசியாவது ஜாலியாக இருந்தாங்கன்னு இந்த வேதம் சொல்தான்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாடுகளுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள் இல்லை? பிரச்சனைகளுக்குள்ளாய் போராட்டத்திற்குள்ளாய் கடந்து சென்றாங்க. சிலர் வாழால் அறுபட்டு செத்து இருக்கிறாங்கல்ல? கர்த்தருக்காய் இரத்த சாட்சிகளாய் பலர் மரித்து இருக்கிறாங்க இல்லை? ஆனாலும் கர்த்தர் கொடுக்குற வாக்கு என்ன தெரியுங்களா? நீ என்னை நம்பி என் பின்னால் நீ வரேன்னு சொன்ன மகனை, ஒரு நாளும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். போன வாரம் நினைக்கிறேன், போன மாதம் நான் வரும்போது அதை சொன்னேன், நம்மளோட உடன் பயணிக்கிற ஒரு ஆண்டவர்னு சொல்லியிருக்கேன்ல. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கால சூழ்நிலையிலும் கர்த்தாவே என்ன சொல்றாருன்னா, நான் உங்களோட கூட இருக்கிற ஒரு தேவன் இல்லை? உங்கள் தேவைகளை நான் அறிந்து நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே உங்கள் தேவைகளை நான் அருளுகிற தேவன் இல்லை?
இன்னொரு படி மேலே போய் என்ன சொல்றாருன்னா, ஒரு தகப்பன் தன் குழந்தையை சுமக்கிறது போல நான் உங்களை என்ன பண்ணேன், என் தோள் மேலே நான் சுமக்கிறேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன், இல்லை தாங்குவேன், தப்பு வைப்பேன்னு சொன்ன தேவன் உங்களை தாங்கி தப்பு வைத்து வந்திருக்கிறாரா, வந்திருக்கிறாரா? இன்னைக்கு கேரளாவில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனைங்க, நிப்பா வைரஸ்னால நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் பார்த்தீங்கன்னா கிருமையாய் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்ல. அமேன், அமேன். இல்லை ஸோ பாடுகள் இருக்கும்மா. இந்த பாடலை தான் சொல்கிறேன்ல, இந்த உலகத்தில் சொத்து நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு உலக பிரகாரமாக நீங்கள் அந்த விசுவாசம் வேறு மாதிரி இருக்கும்னு. நீங்கள் உலக பிரகாரமாக நீங்கள் வாழுவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைக்குள்ளே நீங்கள் கடந்து செல்லுவீங்க. இல்லை அந்த பாட்டில் நிறைய பேர் பாடியிருக்காங்க. அண்மையில் இந்த அந்த பாட்டை நான் கேட்கும்போது என்னை ரொம்ப தொட்ட பாடல் தான். பல முறை இந்த பாடலை நான் திருப்பி திருப்பி கேட்பது உண்டு. இசையாகட்டும் சரி, அந்த வார்த்தை ஆனாலும் சரி, அந்த பாடின அந்த துணி ஆனாலும் சரி, இல்லை நம்ம உள்ள ஊடுருவி குத்துதா. பல நேரங்களில் நம்மளுடைய கவலை என்னன்னு கேட்டால் பிரச்சனை பாடுகள் மத்தியில் கடவுள் நம்மளோட இருக்கிறாரா, இல்லை கர்த்தாவே நான் அவன் விசுவாசிக்கிறேனே சாமி, இல்லை நீ சொல்லும்படியெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேனே, என்னையே நீங்கள் இந்த மாதிரி பாடுகள் உட்படுத்துனீங்கன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளார இருக்க தான் செய்யுது. இல்லை அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவருக்குள்ளே அந்த கேள்விகள் எழதான் செய்கிறது. நான் கர்த்தர் கொடுக்குற வாக்கு என்ன தெரியுமா, அந்த அம்மா என்ன சொல்லலாம் பார்த்தீங்களா, எல்லாம் இயேசுவே, இல்லை எனக்கு எல்லாம் கர்த்தாவே நீங்கள் தான் ராஜா. இல்லை இந்த கூடார வாசிகள் நம்மளை கர்த்தர் வந்து சொல்கிறார்ல, இந்த உலக வாழ்க்கை என்ன வாழ்க்கையா, அது ஒரு கூடார ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறார். நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசைகள், இல்லை ஆசைகளுடைய முடிவு எங்கே போய் நிற்கும் பிரதர்? பேராசை பெரிய நஷ்டம். இல்லை அங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறது, நம்மளை கம்பேர் பண்ணுறது, இல்லை ஐயோ அப்படின்னு அப்படி இருக்கா, இல்லை பார்க்காதங்க. நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? யாருமா? இல்லை சங்கீதக்காரன் சொல்கிறான், அவனை மாதிரி பாடுகள் அதிகமாக அனுபவித்த மனுஷன் நீங்கள் உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. சொல்கிறா, எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு ஏறாய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அவன் விசுவாசம் பாருங்கள், பரத்துலேருந்து எனக்கு என்ன வருமா, ஒத்தாசை வருமா அப்படி அவன் கேட்கல, வரும்னு சொல்கிறான். 6வது சங்கீதம் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அவனை சுற்றி பார்த்தீங்கன்னா அவனை கொல்லுவதற்காக அந்த படை வீரர்களை காத்துன்னு இருக்கிறான். அவன் சொல்கிறான், கர்த்தாவே நான் நிம்மதியாகி நான் தூங்க போகிறேன். இல்லை நிம்மதியாக நான் தூங்க போகிறேன் சாமி. முடியும் அப்படியே கண்ணை சின்ன காலி பண்ணிடுவாங்க. இல்லை அந்த பிரச்சனையை மத்திய என்ன சொல்கிறா, கர்த்தாவே நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை சாமி, நான் நம்பி இருக்கிற தேவன் நீர், உம்மை நம்பி நான் தூங்க போகிறேன். கண்டிப்பாக அவன் சொல்கிறான், நல்ல நித்திரைக்கு பிறகு நான் காலையில் என் கண்களை நான் விழித்து நான் பார்ப்பேன்னு சொல்கிறான். அந்த விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்காமா? விசுவாசம் இருக்கா? இந்த உலக பிரகாரமாக பார்த்தீங்கன்னா விசுவாசம் சொன்னீங்கன்னா அது என்ன கேட்டிங்கன்னா அந்த உலக பிரகாரமான விசுவாசம், இல்லை நம்பிக்கைகள். உலக பிரகாரமான நம்பிக்கைகள் ஆதாரம் கேட்கும். ரைட்டா? நம்புவீங்க உடனே சட்டுன்னு நம்ப மாட்டோம். அது எப்படி நடக்கும், ஏது நடக்கும், இப்படியா அப்படியா, ஆதாரங்கள் காட்டு என்று கேட்கும். இல்லையா? அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த உலக பிரகாரமான நம்பிக்கைகள் நம்புறதில்லை. பார்த்தா தான் நம்ப வேணுவான். இல்லை அப்படியே இன்னொரு வார்த்தை வச்சுருக்கான், கண்ணையே நம்ப முடியலையே, பார்க்குறதே நம்ப முடியலையே, இல்லை கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்குறதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய். நம்பாளுங்க பெரிய ஞானி இல்லை நம்ம, இல்லை தீர விசாரித்த பிறகும் பல முறை யோசித்த பிறகும் எங்கே போய் விழுந்து கிடக்குறீங்க? பிரச்சனையில் போய் விழுந்து கிடக்குறீங்க. ரைட்? ஆமாவா இல்லையா? ஆமா. உலக பிரகாரமான விசுவாசம் நம்பிக்கை சாட்சிகளை கேட்கும், ஆதாரத்தை கேட்கும், நம்பாது. ரைட்? நிறைய விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க. நம்மளாம் பெரிய பெரிய ஆளுங்கள்ல 6 அறிவு கடவுள் கொடுத்துட்டார்ல, 6வது அறிவு வச்சு யோசிக்கிறான், புதுசாக கண்டுபிடிச்சா உடனே நம்பிடுவீங்களா? கலீலியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையோ? நமக்கு எதுக்கா கலீலியோ? இல்லை, கலீலியோ தான் உலகம் உருண்டைன்னு சொன்ன ஆள். உலகம் தட்டை கிடையாது, வேர்ல்டு தட்டையாக கிடையாது, அது உலகம் உருண்டை. ஒரு இடத்துல ஆரம்பிச்சுன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு நீ வந்துடுவேன்னு அவனுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா?
என்ன பரிசு கொடுத்தாங்க? ஆ என்ன பரிசு கொடுத்தாங்கம்மா? கல்லாலே அடித்து சாகடிச்சிட்டாங்க. அப்போ இருந்த நம்பிக்கை என்னன்னு கேட்டால், உலகம் தட்டையாக இருக்குது, அப்படியே போனால் ஒரு முடிவு வந்து நல்லா தொப்பு தொப்புன்னு பள்ளமாக இருக்கும், எல்லாம் உள்ள செத்துருவாங்க இல்லை. இல்லைன்னு சொல்லி சொன்ன ஆள் காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆதாரம் கேட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், டெலிஸ்கோப் கண்டுபிடிச்சார். அவர் சொல்ல, டெலிஸ்கோப்பில் பாரு, எல்லா கோள்களும் உருண்டையாக இருக்கும் போது உலகம் மட்டும் தட்டையாக இருக்குமா? நம்ப ஆரம்பித்தாங்க. இல்லை, பறவையை பார்த்தா பறக்க முடியும்னு சொன்னால் நம்புனாங்களா? அதில் பறக்கலான்னு செயற்கையான ரெக்கைகளை செய்து கோயிலோட உச்சி கோபுரத்தில் போய் மேலேருந்து நான் பறக்கிறேன் பாரு, நீ கீழே விழுந்து செத்தது யார் தெரியுமா? ஒரு பாதிரியார். இத்தாலி நாட்டில் உள்ளவர் பாதிரியார். எல்லாம் கேலி செஞ்சாங்க, சிரிச்சாங்க. மனுஷனால பறக்க முடியாது. இன்னைக்கு பறக்க முடியுமா? முடியாதா? நீ வேறு ஏம்மா, அவன் எங்கெங்கேயோ போயிட்டுக்கிறான் மேலே. என்ன சொல்கிறீங்க? வான மண்டலங்களெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு வந்துன்னு ராக்கெட்டை வச்சுன்னு பறக்க முடியாதுன்னு சொன்ன மனுஷன் என்ன பண்ணானா, பிளெயினை கண்டுபிடிச்சால. ஆதாரங்களை நீங்கள் கொடுத்தா தான் இந்த உலக பிரகாரமான விசுவாசம் நம்பும்ல. ஆனால் அந்த ஆவிக்குரிய விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா? இல்லை, ஆமாம், உலக பிரகாரம் விசுவாசம் காணலைன்னா நம்பாது. அதை தொட்டு பார்க்கணுன்னு வேற சொல்லும்ல, அதை சோதித்து பார்க்கணுன்னு சொல்லும், இல்லைன்னா நம்பவே நம்பாது. ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம், இன்றைக்கி நம்ம இந்த ஆவிக்குரிய விசுவாசத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவிக்குரிய விசுவாசம் என்ன சொல்லுதுன்னா, எபிரேயர் 11 எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை சுற்றி தான் இன்றைக்கி என்னுடைய செய்தி இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, முதல் வசனம் என்ன சொல்லுது? ஆவிக்குரிய விசுவாசம் காணாமல் விசுவாசிப்பது, காணப்படுகிறவர்களை சந்தேகம் இல்லாமல் நம்புறது. ரைட்? கடவுள் சொல்லியிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை காணவன் ஐயோயோ மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாருல்ல. யார்கிட்ட சொன்னாரு? மரியாள்கிட்ட சொல்றாருல்ல. லாசரு இறந்து போனப்போ சொல்றாரு, அம்மா என்னால் எல்லாமே ஆகும், நான் நினச்சேன்னா அவன் செத்து போன உயிரோட எழுப்ப முடியும்னு சொன்னப்போ மரியாள் சொன்ன, ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் சாமி, நீ 2ஆம் வருகையிலே நீ வரும்போது லாசரு உயிரோட வருவான்னு சொன்னால. அப்போ என்ன சொல்கிறேன்னா, இல்லைம்மா, இல்லை, நீ காண்ப போகிற என்னுடைய மகிமையை நீ காண்மா. இல்லை, 4 நாள் செத்து 4 நாள் ஆன லாசருவை கர்த்தர் என்ன சொன்னாரா? லாசருவே வெளியில் வந்தானு. அதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? நம்ம விசுவாசம் அப்படி தான்மா இருக்குது. பல நேரங்கள் நம்ம விசுவாசத்தில் குந்தி நடந்துன்னு இருக்கிறோம்ல, விழுந்து எழுந்திட்டு இருக்கோம்ல. கர்த்தர் சொல்கிறாரா, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நீ என் பின்னால் நீ வந்தன்னு சொன்ன, என்ன பாடுகளின் மத்தியில் போராட்டங்களின் மத்தியில் நான் உன் கூட இருந்து உன்னை நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பாதுகாப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேங்க? இல்லை, போராட்டம் பிரச்சனைன்னு உடனே நம்ம உதறிடுறோம்ல, நம்ம விசுவாசம் காணாமல் போயிடுது. இல்லை, ஜபத்தை ஸ்டாப் பண்ணிடுறோம், பைபிள் வாசிப்பதை ஸ்டாப் பண்ணிடுறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிடுறோம்ல. என்ன சாமி நாமானு கேட்குறேன், நான் மாட்டு கஷ்டப்பட்டுன்னுக்கிறேன், நீங்கள் இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டுறோம்ல. ஜபிக்கிறேன், கேட்குறீங்களா? நான் படுற கஷ்டங்களை நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, கம்பேரிசன், பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப மோசமான ஆள், நீங்கள் நம்மளே சர்டிஃபிகேட் கொடுத்துருது, அவன் நல்லா இருக்கேன், நான் ஏன் சாமி கஷ்டப்படுறேன்? தயவு செய்து கேட்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரா, நல்லவர்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்பயுமே விசுவாசிக்கிறீங்களோ? ஆமாம், ஏற்று வேலையில் அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். விசுவாசிக்கிறீங்களாம்மா? நான் கர்த்தர் சில நேரங்கள் என்ன சொல்வாரா, மகனை ஆத்திரப்படாத, அவசரப்படாத, இல்லை, என்னுடைய சமூகத்தில் வந்து நீ கேட்ட காரியங்களுக்காய் கொஞ்ச நேரம் என்ன பண்ணு, கொஞ்ச நேரம் விண்ணப்பம் பண்ணல, காத்துரு, முடிஞ்சு போச்சு. இல்லை, இன்ஸ்டண்ட்டு, நல்லா உடனே கேட்டதெல்லாம் கொடுத்தானா நல்ல கடவுள், கொடுக்கலன்னா கேட்ட கடவுள். அப்படிதானேம்மா? கர்த்தர் சொல்கிறாரா, உனக்கு எது நல்லது கெட்டது எனக்கு தெரியுமாங்கண்ணே, உனக்கு எதை எப்போ தரணும்னு எனக்கு தெரியுமா? இல்லை, எல்லா நன்மையான ஈவில் எங்கேருந்து வரணுமா? நீங்கள் எங்கேருந்து பிடிங்கிட்டு வந்துருக்க முடியாது, அங்கே எங்கேருந்துலாம் பிடிங்கிட்டு வர முடியாது. எங்கேருந்து வரணும்? பரலோகத்திலேருந்து வரணும் மகனே. ஜஸ்ட் வெயிட். காத்திருப்பதற்கு நமக்கு மனது இல்லை. வியாதியின் படுக்கையில் சமையலை கர்த்தர் காத்திருக்க சொல்லிடுவார். இல்லை, சில நேரங்களில் சிலர் சொல்கிறார். நம்ம பவுலை பற்றி நான் அதிகமாக பேச போகிறேன் இன்னைக்கு. ரைட்டா? அவருக்கு ஒரு வியாதி இருந்தது, இல்லை, 3 முறை ஜெபித்தேன்றாரு.
ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், அந்த வியாதியை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லைல்ல. கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூரணமாய் விளங்கும். விளங்கிச்சா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 3 முறை நான் கேட்டேன் கடவுளை. அதுக்கப்புறம் நான் கர்த்தர்ட்ட அதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா காட் நோஸ், கடவுளுக்கு என்னுடைய நிலை தெரியும் சொல்லிட்டாரு இல்லை. பலவீனத்தில் என் பலனை நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. சொன்ன தேவன் தருவாரா? தருவார். ரைட். விசுவாசம்னா என்னங்கிறது கொஞ்சம் நல்லா நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஞானத்தை வைத்து கர்த்தருடைய ஞானத்தை நீங்கள் எடை போட முடியாது. ஏன் இது நடக்குது, எதற்காக இது நடக்குதுன்னு ஒருவேளை உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருக்கு தெரியும்? ஆமாம், கர்த்தருக்கு தெரியாமல் எந்த காரியமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் ஏன் ஆத்திரப்படுறீங்க, அவசரப்படுறீங்க? இல்லை சொல்றாரா, கேளு மகனே, விசுவாசத்தோடு கேளு, கேட்டா என்ன பண்ணுவ நீ? பெற்றுக்கொள்ளுவாயின்னு சொல்லியிருக்கிறார்ல. கேட்டாச்சு, பெற்றுக்கொள்ளும்படியா நீ என்ன பண்ணணும்? கொஞ்சம் நேரம் அமைதலாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். காத்திருப்பது இல்லை நிறைய நேரங்கள்ல. ஸோ என்ன சொல்றதுன்னா, இந்த ஆவிக்குரிய விசுவாசம் காணாததை என்ன பண்ணுமா, நம்ம கண்டதை என்ன பண்ணுமா, நிச்சயமா ரொம்ப நிச்சயமா நம்புமா. இது எப்படி அது எப்படின்னு திருப்பி என்ன பண்ணாதான், கேள்வி கேட்காமல் நம்புறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். அழைத்தவர் அப்படியா போய் சொல்ல மாட்டாரா? அழைத்தவர் உண்மை உள்ளவரா? சொல்ல, உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். இல்லை உன்னுடைய மதில்கள் சொன்னால் உன்னை எதிர்காலம் என் கையில் இருக்குது மகனே மகளே, நீ எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கர்த்தர் சொல்லும் போது அதை 100% நம்புறீங்களான்னு கேட்டால் நம்புறீங்களா? நம்பலை. ஸோ இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டான், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஐயா இந்த வசனத்தை ரெஃபர் பண்ணாங்க லாஸ்ட் டைம், போன வாரத்தில் சொன்னாங்கல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நான் கர்த்தரை நம்புறேன்னு சொல்கிறேன், என்ன பண்ணணும்? அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறீங்களா சத்தமா? காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும். ஆமா, அவர் உண்டென்றும் நீ கேட்கிற கேள்விக்கு அவர் பலன் அளிப்பார் என்றும் நீ நம்பணுமா? நம்புறீங்களா? நம்பலன்னு சொன்னீங்கன்னா உங்க விசுவாசம் விருதா, உங்க விசுவாசம் வேஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 39-40 நீங்கள் வாசிச்சிங்கன்னா என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் செத்துதாய் இருக்கிறது. நான் கடவுளை விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புகிறேன், அதன்படியாய் நான் நடப்பதற்கு என்ன பண்ணுறேன், நான் என்னை ஒப்புவிக்கிறேன்னு சொன்ன பிறகு மீண்டுமாய் நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னு சொன்னால் அது வேஸ்ட்டுன்னு சொல்கிறார்ல. நம்புறேன்னு சொல்கிறவன் என்ன பண்ணமா, அந்த நம்பிக்கையின்படியாக நீங்கள் நடந்துக்கிறீங்களா? ஸோ இந்த கேள்வியை நான் உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். இல்லை கண்டாதான் விசுவாசிப்பேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? நம்பர் 1. நம்பர் 2, விசுவாசமே இல்லாமல் சும்மா அப்படியே ஒப்புச்சப்பா மாதிரி சுற்றின்னு இருக்கீங்களா? விசுவாசிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? பார்த்துக்கோங்க. இல்லை விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறார். 3வது என்ன சொல்கிறார் யாக்கோபும், என்ன சொல்கிறாரு, ஆமாம் கிரியை இல்லாத விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதன்படியாக நீ நடக்கலைன்னு சொன்னால் உன் வாழ்க்கை வேஸ்ட்டு. ரைட்டா? நீங்கள் ஏசாயா 28:16 இன்னும் அதிகமாக ஒரு நச்சுன்னு ஒரு ஆணி அடித்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லுது. இல்லை என்ன சொல்லுது? விசுவாசி பதறான். எந்த சூழ்நிலையிலும் விசுவாசி என்ன பண்ண மாட்டான்னா பதற மாட்டான். ஏசாயா 28:16 இருக்கு, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, வீட்டில் போய் நீங்கள் படிச்சுக்கொள்ளுங்க. விசுவாசி பயப்படக்கூடாது. பயம் வருதா வாழ்க்கையில்? யாராவது பயப்படாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஹலோ, கேட்குறீங்களா? நான் எதை ஊற்றி பயப்படுதில்லை சார். ஐயா நான் எதை ஊற்றி நான் பயப்படுதே இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை நம்புகிறேன், எல்லாம் இயேசுவை பார்த்து பாருன்னு இல்லை, நான் பயப்படுறதே இல்லை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறோம் யாராவது இருக்கீங்களா? இல்லை சாத்தான் பிரச்சனை என்ன கொண்டு வரான் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் உங்களை அசைச்சு பார்க்கணுன்னு சொன்னால் சாத்தான் இதுதான் முதல்ல செய்வான். முதல் பார்த்தீங்கன்னா அவன் என்ன குழப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுவான். இல்லை குழப்பமான கேள்விகளை கொண்டாந்து உங்களுக்குள்ளே வைப்பான். 2வது என்ன பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, ஸ்லைட்டாக பயத்தை கொண்டாந்து உள்ளே விட்டுருவான். பயம் எங்கே வருதோ அங்கே விசுவாசம் செத்துரும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. பயப்பட்டீங்கன்னாவே கதை முடிஞ்சது. இயேசு என் கூட இருக்கிறாருன்னு சொன்னால் பயப்படுவீங்களா? பயப்படுவீங்களா? நிறைய வசனம் இருக்குது. நான் உனக்கு முன்னால் போகிறேன், கோணலானதெல்லாம் செவ்வி ஆக்கிடுவேன், மேடு பல்லெல்லாம் சரி பண்ணிடுவேன், இல்லை உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காரா? எல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் அந்த பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வசனம்லாம் காணாம போயிடுது. ரைட்டா? என்னென்ன சொல்லுவீங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொன்னால் முடிஞ்சிடுமா? நான் இல்லைங்க, நான் பல முறை சொல்லியிருக்கேன். இல்லை, வேதம் தெளிவாக சொல்லுது, சாத்தானை எதிர்த்து நீங்கள் போராடணுன்னா வேத வசனங்களால் மாத்திரம்தான்ல சத்தியத்தை அறிவிங்க. அந்த சத்தியம் வேறு ஒன்றும் இல்லைம்மா, சத்தியம் ஜீவ வசனங்கள் தான். இல்லை, வசனம்லாம் நீங்கள் சப்போஸ் சொல்லி பாருங்களேன் சாத்தாங்கிட்ட பிரச்சனை நேரத்தில், சிரிப்பான் அவன். ஏன்னா அவனை உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச மனுஷன், கடவுளோட யார் கேட்டால் அவன் தான் பார்த்துனே இருக்கிறான்ல. நீ எப்படிப்பட்டால நல்லா தெரியும். பிரச்சனை நேரத்தில் மட்டும் இயேசு என்ன கழுத்தா மட்டும் அடிப்பான் அவன். ரைட்? என்ன சொல்லுவான்? உன் கதை எனக்கு தெரியாது. டே, ஏன்னா பிரச்சனை நேரத்தில் மட்டும் இயேசு சொல்கிற, மற்ற நாள் என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிற, என்னம்மா பிரச்சனை வந்தோடனே என்னை எதிர்த்து பேசுறியா? இந்தா போடு, டமால் டுமால்னு போடுவான். பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவான். பயம் எங்கே வருதோ அங்கே விசுவாசம் புஸ்வானமாக போயிடும், காண போயிடும். பயப்படாதுங்க. பல இடங்களில் வேதம் சொல்லுதுன்னா, ஒன்றைக்கும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க, 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 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கன்னு வேதம் சொல்லுது. முடியுமாயா? முடியுதாயா? முடியுதா? வசதி வாய்ப்புகள் இருக்கும், சந்தோஷமாக இருக்காங்கய்யா. பிரச்சனையில் நான் வாழ்ந்துன்னு இருக்கேன், எங்கேருந்தே சந்தோஷம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் முன்னால் வச்சானா அது வைக்கிறது யாருன்னு கேட்டால் பிசாசு. இல்லை, இருக்கிறத வச்சு நிறைவாய் வாழ்கிறவன் தான் மனிதன்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாங்க. இல்லை, இல்லாததை நிறைத்து ஏங்கி 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 வாழ்க்கையில் வருத்தப்பட்டு நொந்து நூலாகிறது யாருன்னு கேட்டால் நம்ம தான். இல்லை, உனக்கு இது தேவைன்னு எனக்கு தெரியும் மகனே, எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும், கண்டிப்பாக நான் தருவேன்னு ஒரு தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பொய் சொல்லுவாரா? இல்லை, பொய் சொல்லுவாரா? காக்கா குருவிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இல்லை, இந்த புஷ்பங்கள் பாருங்க, பூவெல்லாம் பாருங்கன்னாரா, பூவுக்கு அழகழகாக உடுத்து வைக்கிறதே உங்களுக்கு உடுத்து வைக்க மாட்டாரா? என்ன சொல்றாரா? நாளையை குறித்து என்ன பண்ணாத, கவலைப்படாத, அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் மகனே. இல்லை, நம்ம கவலையெல்லாம் ஐயோ அடுத்த மாதம் என்ன பண்ணுன்னு தெரியல. இல்லை, பொண்ணு படிப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, பொண்ணு படித்து முடிச்சுட்டா கல்யாணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இல்லை, உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுமா? நம்பு, விசுவாசி. இல்லை, ஏற்ற வேளையில் கர்த்தர் சொல்றாரா, உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன். ஆக்கியிருக்கிறாரா? என் வாழ்க்கையில் நிறைய அந்த அற்புதங்களை நாங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றிருக்கிறோம், கரத்துலேருந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம். சந்தேகப்படாமல் கேளுங்க, பொறுமையாய் காத்துருங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் சந்தோஷமான செய்திகளை, நல்ல காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக 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 செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லை. பயப்படாதுங்க. ரைட்டா? சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாதீங்க. விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டோம், செயல்படாமல் இருந்தீங்களாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டாரு. விசுவாசி நீ என்ன பண்ணக்கூடாதான்? பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் சதா காலங்களில், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும். நான் அடிக்கடி சொல்லுது உண்டு, சதா காலங்களின்னா நீ கஷ்டப்படுற காலத்துலேயும் சரி, நீ நல்லா இருக்கிற காலத்துலேயும் சரி, இல்லை நீ தனிமையாக நின்று எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் நீ போராடிக்கிட்டு இருக்கிறியா, அப்போ கூட கர்த்தர் என்ன சொல்கிறாரா, நான் உன் கூட இருக்கேன்டா மகனே, கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிற மகனே, நீ கவலைப்படாத. ஆனாலும் நமக்குள்ளே அந்த கவலை இல்லை, இந்த கவலை கடைசியில் என்னவா மாறிடும், அப்படியே பயமாக மாறிடும்ல. இல்லை, கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேடுறீங்களா, கடைசி தான் யார்? கடவுள். எல்லாம் முடிச்சுட்டு, இல்லை எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் முடியல என்னன்னா கடைசியாக கடவுளை கை ஊட்டுறாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரா, அவரை முதல்ல தேடணுமா? இல்லை, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியாக தேடுங்க, அப்போது ஆமாம் நீங்கள் எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவையெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார்ல, கொடுத்துருக்கிறாருங்க, நிறைய பேர் கொடுத்துருக்கிறாருல. இந்த விசுவாச வாழ்க்கையில் விசுவாச போராளிகளை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா போராடி ஜெயித்தவர்கள். இல்லை, இந்த போராட்டத்தில் தோற்றவர்கள் இருக்காங்களான்னு கேட்டால் தோத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இரத்த சாட்சிகளாய் கர்த்தருக்காய் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க,
பாடுகளை அனுபவிச்சிருக்காங்க இல்லையா? நீங்கள் அந்த பகுதி நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் வாசிங்க. நான் அதை பற்றி திருப்பி நான் சொல்ல நான் விரும்பவில்லை. ரைட்டா? 33வது வசனம் 34வது வசனம் வர 33 34 வாசிங்களேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால வென்றவர்கள் என்ன பண்ணாங்களாம்? 33 34 வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், பெற்றார்கள், சிங்கங்களின் வாயை அடைத்தார்கள், தப்பினார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள். இவ்வளவும் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தினால எல்லாம் ஜெயம் பெற்றவர்கள் அல்ல. பின்பகுதி மோசமா இருக்கும். 35 39 வாசிங்கம்மா. 35 இதில் பார்த்தீங்கன்னா சிலர் விசுவாசத்தின் பாதையிலே ஊடாய் கடந்து செல்லும் போது போராட்டத்தின் மத்தியில் இழப்புகளை சந்தித்தவர்கள், வேதனையை அனுபவித்தவங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா தாங்க இரத்த சாட்சிகளாய் தங்களுடைய ஜீவனையே கர்த்தருக்காய் கொடுத்தவர்கள். படிங்கம்மா. சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காய் எதிர்த்து சில தீய சக்திகளுக்கு எதிர்த்து போராடினார்களாம். அவங்க என்ன பண்ண வாழ்நாள் வெட்டுண்டார்கள்னு இருக்குல்ல, அறுபட்டார்கள்னு இருக்கு. they were killed. படிங்க. ஆமாம், சில நேரங்களில் வாக்குத்தத்தம் பண்ணது அடையாமல் போனாங்களாம். ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் வருத்தப்பட்டாங்களான்னா வருத்தப்படலை இல்லை. கிறிஸ்துவுக்காய் தங்கள் சொந்த ஜீவனை அவங்க என்ன பண்ணாங்களா? கொடுத்தவர்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள். எல்லாம் இயேசுடைய சீடர்கள், இயேசுவோடு பயணப்பட்ட சீடர்கள் தான். இயேசுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையெல்லாம் பெரிய பாடுகள் தான், பயங்கரமான பாடுகளுக்குள்ளே போகிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறான்னு எங்கெல்லாம் போய் சொன்னாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அடி உததான் இல்லை. பாடுகள், சிறையில் அடைச்சாங்க இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா கொண்டு போட்டாங்க, அதுவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் சந்தோஷமாய் கிறிஸ்துக்குள்ளாய் மரித்தார்கள், இரத்த சாட்சிகளாய் மரித்தாங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். யோவானு கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுக்குறாரு. அங்கே வெள்ளை அங்கிகளை தனித்தவர்களாய் எல்லாம் பச்சை ஓலையெல்லாம் பிடிச்சிட்டு சந்தோஷமாக பாடிக்கிட்டு இருக்காங்களாம். அவர் கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார் சாமி? இவங்களாம் யார் சாமி? இதெல்லாம் ஒருத்தர் மூஞ்சிலையும் கவலையை காணமே, ஒருத்தர் மூஞ்சிலையும் வருத்தத்தை காணமே, ஒருத்தர் மூஞ்சிலையும் பயத்தை காணமே, சந்தோஷமாய் பாடிக்கொண்டு இருக்கிறார்களே, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்குறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரா, இவங்கெல்லாம் இங்கே சந்தோஷமாக இருக்காங்கடா, ஆனால் பூலோகத்தில் அவர்கள் வாழ்ந்தபோது அவருடைய ஆடைகளை எனக்காய் அவர் இரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவர்கள்னு சொல்கிறார்ல. கர்த்தர் சொல்கிறாரா, எனக்காய் இரத்த சாட்சிகளாய் இந்த பூமியில் பாடுகளை அனுபவிச்சவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நித்தியமாய் என்னோடு கூட எங்கே இருக்காங்க? நான் பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்களே இல்லை. அருமையான ஒரு பாட்டு ஒன்று உண்டு தெரியுமா? இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும்ல, ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அவர் சொல்கிறா, இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும்? எதை நோக்கி சந்தோஷப்படுறாங்களா? அவ்வுலக வாழ்க்கையை எண்ணினாங்க. எஸ், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற, நமக்கு கொடுக்குற வாக்கு அதுதாங்க. இந்த உலக வாழ்க்கை பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். அது ஒரு கூடார வாசல் வாழ்க்கைன்னு சொல்கிறாரு. இது நித்தியமான ஒரு வாழ்க்கையில், இது அநீத்தியமான ஒரு வாழ்க்கை. ஆனால் நான் உனக்கு வைத்திருப்பது ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை. நீ எனக்குள்ளாய் நீ வாழுவாய் என்று சொன்னா, எனக்குள்ளாய் நீ மறிப்பாய் என்று சொன்னா, என்ன இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து செல்லும் போது நித்திய காலமாய் அழியாத அந்த நித்திய ஜீவனை பெற்று கொண்டவனாய் நீ என்னோட பரலோகத்தில் சந்தோஷமாய் இருக்கலாம். இந்த பாடு அனுபவித்து மரித்து போனவங்க இருக்காங்கல்ல விசுவாசத்தினால, அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை என்ன ஒன்றும் பண்ணாது இல்லை, இந்த பாடுகள் என்ன ஒன்றும் பண்ணாது. யாருக்காக நான் கஷ்டப்படுறேன் இல்லை? இயேசுவை சொல்கிற சீடர்கிட்ட, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. என்ன சொல்கிறாருன்னா, ஒருவன் என்னை பின்பற்ற நினைச்சா என்ன பண்ணுமா? தன்னைத்தான் வெறுத்து தான் சிலுவையை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னவங்க சந்தோஷமாக எத்தனை பேர் திரும்பி போனாங்க தெரியுமா? இல்லை, இயேசுவை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு சொன்னால் பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இவை எல்லாவற்றிலும் நான் உங்களை விடுவிப்பேன்.
நான் உனக்கு பலனை தருகிறேன். நான் உனக்காக சில நேரங்களில் நின்று நான் போராடுவேன். ஒருவேளை உன்னால் ஒன்றுமே முடியாத சூழ்நிலை நான் உன்னை தூக்கி சுமப்பேன். அல்லேலூயா. நான் உன்னை தூக்கி சுமப்பேன் மகனே. என்னுடைய பலத்த கைக்குள்ள நீ என் ஒன்னே என்ன சொல்றாரா, நான் உன்னை உயர்த்தி கனப்படுத்தணும்னு சொன்னா என் பலத்த கரத்துக்குள்ளாய் அடங்கியிருக்க முடியுதா? இருக்குதா? முடியறது இல்லைல்ல? ஆமாவா இல்லையா? அதுதான், அது மட்டும் வேணாயா இல்லை? நீங்கள் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவனோட பெரிய உதாரணம் வேறு யாரும் இனிமேல் சொல்ல முடியாது. கிறிஸ்தவர்களை அழித்து ஒழிக்கும்படியாய் அதிகாரத்தை பெற்றவனாய் தமஸ்குக்குள்ளே வரான். ரைட்டா? தமஸ்கு பட்டணத்துக்குள்ளே வரான். இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களையும் அழிச்சு போடணும்னு சொல்லி. ரைட்? அவனை நல்லா படித்த மனுஷன், பயங்கர படிப்பாளி, அவன் வசதி வாய்ந்தவன், பணக்காரன், அதிகாரம் உள்ளவன். இந்த மூணு இருந்தால் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லை? அதிகாரம் கையில் இருந்தால் ஆட்டம் ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் ஆரம்பிச்சிடும். ஐயா நிறைய அடிக்க சொன்னாங்க இல்லை, ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பின்னால் விளைவுகளை பொறுத்திருந்து பாருங்கள். ரைட்டா? பொறுத்திருந்து பாருங்க. அநியாயம் பண்ணுறோம் தான் சொல்கிறாரு. அக்கிரமம் பண்ணட்டும், ஆனாலும் ஆமாம் அவன் கிரியைக்கத்தக்க பலன் என்னோட கூட வருகிறது. ஒருத்தனை தப்பிக்க முடியாது. நோபடி கேன் எஸ்கேப். நான் நல்ல சக்தி நீ வாயில் திறந்து கத்தின்னு கிடக்கலாம். ஆனால் நீ நல்ல சக்தியா தீய சக்தியான்னு முடிவு பண்ண வேண்டியது இந்த பைபிள், இந்த வேதம். கடவுள் தான், God alone. No human being can just judge you. உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு இங்கே உலகத்தில் எவனுக்குமே அதிகாரம் கிடையாது இல்லை. கர்த்தரே நீதி உள்ள நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படாதீங்க இல்லை. கத்திரவன் கத்தின்னு போட்டோம் இல்லை. கொலைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? லெட் இட் பேக். டோன்ட் வரி. கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார்னு சொன்னால் ஒருத்தனும் உங்கள் மேலே கை வைக்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டுமா? எனக்கு உண்டு. நான் ஹெட் மாஸ்டராக பணியாற்ற நேரங்களில் நிறைய இந்த பொலிட்டிஷியன்ஸ்னால நிறைய பாடுகளை நான் அனுபவிச்சிருக்கிறேன். வந்து மிரட்டுவான். நான் யார் தெரியுமா? பாக்கெட்டில் என்ன வச்சுருப்பா தெரியுற மாதிரி படம்லாம் வச்சுட்டு வருவானுங்க. நான் யார் தெரியுமா? உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன். அமைதெல்லாம் பேச விட்டுட்டு நான் சொல்லுவேன், முடிஞ்சால் பண்ணிக்கோ. இந்த மடம் விட்டா இன்னொரு மடம். ரைட்டா? இந்த இடம் நிரந்தரம் இல்லை. இனி இங்கேருந்து தூக்கினார் எங்கே போனாலும் நான் மாற மாட்டேன். நான் இப்படி தான் இருப்பேன். ரைட்? என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ. என்கிட்ட மோதினவர்கள் நிறைய பேர் தோற்று போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் பேர் சொல்லி குறிப்பிட்டது சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் உள்ளே போனால் நேரம் ஆகும். கடந்து போகிறேன், நான் கடந்து போகிறேன். ரைட்டா? இன்றைக்கி சாட்சியாக நான் நிற்கிறேன். இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து என்னை மிரட்டினானுங்க. அவங்களுடைய அதிகாரம் என்ன தொட முடியல. திருப்பி அதான் சொல்லுவேன், டேய் நீ சும்மா 5 வருஷம் பதவி வச்சு நீங்கள் வந்து ஏன்டா ஆடாத இல்லை. எனக்கு நிரந்தரமாய் கர்த்தர் பச்சை பேனா கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இந்த பொறுப்பில் உட்கார வச்சுருக்கிறாரு. நாளைக்கு நீ காணா போவ, நான் காண போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த நாள் வரையில், வருடம் வரையில் நான் தலைமை ஆசிரியர் தான் பணி பண்ண போகிறேன். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ. தொற்று போனவர்கள் நிறைய பேர், அசிங்கப்பட்டு போனவன் நிறைய பேர். கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் என்னை தலை குனிய விடவில்லை. நிறைய பேப்பர் கட்டிங்ஸ் வச்சுருக்கேன், வேணும்னா கேளுங்க, ஒரு நாள் கூட வந்து காட்டுக்கிறேன். நிறைய பேப்பர்லாம் என் பேரை தாறுமாறெல்லாம் எழுதி பார்த்தேன். நத்திங் டூயிங். நான் பெருமைக்காயினான்னு சொல்லவில்லை. என்னோடய அதிகாரிகள் என்னிடத்துல பேசும்போது சொல்லுவாங்க, ஜோஷுவா உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, உங்களை பார்த்தா பயமாக இருக்குது, என்னத்தை பேசுவீங்கன்னு தெரியல, திடீர்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுறீங்க. நான் ரைட், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்கம்மா, மனுஷனுக்கு யாருக்கும் பயப்படாதுங்க. கர்த்தர் சொல்கிறான்ல, பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசுகிறான் மகனை. பேச வேண்டிய வார்த்தையை உன் வாயில் நான் வைப்பேன், உனக்கு எதிராக எவனுமே நிற்க முடியாது. திஸ் இஸ் த ப்ராமிஸ் காட் கிவ்ஸ் யூ. சாட்சியாய் நான் இருக்கிறேன். இருந்த நாட்களில் என்னை பார்த்து பயந்த அதிகாரிகள் உண்டு இல்லை, என்னை பார்த்து பயந்த மந்திரிகள் உண்டு. ரைட்டா? சொல்லுவாங்க, அந்த ஆள்கிட்ட போனால் வேலைக்காகாது, புட்டுறவன கிட்டக்க வர மாட்டாங்க. ஏன் சொல்ல வருகிறேன்னு சொன்னால், விசுவாசத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னு சொன்னால் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும் இல்லை, பாடுகள் இருக்க தான் செய்யும். கவலைப்படாதீங்க. கண்ணீரை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார்ல, கண்ணீருக்கு பதில் அளிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இந்த பவுல் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தோடு கிளம்பி வருகிறார். கர்த்தர் அவனை சந்திக்கிறார்ல. என்ன சொல்கிறார் பின்னால்? அனனியான்ற ஒருத்தனை சொல்கிறாரு, டே அவன் கண்ணு தெரியாமல் உட்காந்துன்னுக்கிறான், ஜெபிச்சிக்கிட்டு இருக்கான்டா அவன்.
இல்லை அவனுக்காக நீ போய் ஜெபம் பண்ணப்போ அந்த தீர்க்கதரிசி பயந்தாரு. ஐயோ அவங்ககிட்டயா போக முடியாத சாமி, அவன் எல்லா கிறிஸ்தவனையும் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கானே, அவனை போய் ஜெபம் பண்ண சொல்கிற, அவன் சாப்பிட்டுன்னு தான் நினச்சாரான் அவர். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் 9வது வசனம் நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். பின் பகுதியில் அவன் சொல்கிறாரா, அண்ணனியா எனக்காக பாடுபடும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரண்டா அவன். ஒருவேளை அவன் கிறிஸ்தவர்களை இன்னைக்கு பாடுபடுத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நான் அவனை முன்குறித்திருக்கிறேன், அவன் பேரை சொல்லி நான் அழைத்திருக்கிறேன், சவுலாகி அவனை நான் பவுலாகி நான் மாற்றிட்டேன். இல்லை, எனக்காக பாடுகளை அனுபவிக்க நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அப்புறம் தான் போகிறார் அனனியா போய் ஜெபம் பண்ணுறாரு. இல்லை, அதுக்கு பிறகாய் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அதிகாரத்தோடு இருந்தவன், படித்தவன், இல்லை பண பலம் உள்ளவன், என்ன வேணாலும் செய்ய முடியும் அவனால். அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்காய் இவைகளை எல்லாம் நான் குப்பை என்று கருதுகிறேன். இல்லை, என் படிப்பு கர்த்தர் முன்னால் ஒன்றும் இல்லை, என் அதிகாரம் கர்த்தர் முன்னால் ஒன்றும் இல்லை, அவரே எனக்கு எல்லாம். அந்த அம்மா பாடினாங்கல்ல, இல்லை உலகத்தில் எனக்கு அனாதையாக இருக்காங்க அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்களா? ஆனால் அந்த அம்மாவை திரும்பி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உம் கிருபையினாலே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையாம்மா? எவ்வளோ நம்ம நீங்கள் கர்த்தர் மேலே உங்களை ஆராய்ஞ்சு பாருங்களேன். நீங்கள் எல்லாம் நியாயமாக நீதி என்ன சொல்லுவீங்க, நல்லவர்களா? பல நேரங்களில் தப்பு பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்குறோம், அது வேறு. இல்லை, ஆனால் இங்கே நீதிமான்கள்னு சொல்லி எத்தனை பேர் நான் நீதிமான் கை தூக்குங்க பார்க்கலாம். என்கிட்ட குறையில் இல்லையா, நான் ரொம்ப நீதிமான். ஏன்னா ஸ்பர்ஜன் யோசிக்கிறான். இல்லை, நிறைய தப்பு பண்ணின்னு தான் இருக்கிறோம். இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் நான் பார்க்கலடா மகனே. ஒன்ஸ் நீ என் இடத்துல பாவம் ஒன்றா அறிக்கை பண்ணி, நீ பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணிவிட்டு என்னை அப்பாவை நீ எப்போ ஏற்றுக்கினியோ அன்றைக்கே நான் என் மகனை அவனை நான் ஏற்றுக்கினேன். இல்லை, உன்னை தோள் மேலே தூக்கி சுமப்பேன். இல்லை, உன் தேவைகளை சந்திப்பேன், நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்லாம் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம அப்பப்போ முறிக்கணும், என்ன பண்ணுறது, அப்பப்போ எஸ்கேப் ஆயிடுறது. ரைட்டா? இந்த பவுல் சொல்கிறா, என் படிப்பு சாமி உம்னால குப்பையா, என் அந்தஸ்து, என் பொறுப்பு எல்லாமே உம்னால குப்பை சாமி, நீர் தான் எனக்கு எல்லாம். இல்லை, பார்த்தீங்கன்னா அவருடைய அன்புனால அந்த அம்மா சொல்கிறாங்களா, நான் அன்பு நான் அப்படியே கிறங்கி போனாங்களாம். இல்லை, இயேசுடைய அன்புக்கு அளவே கிடையாது. இயேசுடைய அன்பை குறித்து நான் பேசியிருக்கேன். நான் நீங்கள் இல்லை என்ன சொல்வீங்க, அகலம் ஆழம் அளந்தே முடியாத ஒரு அன்பம் அது. இல்லை, ஒரு பட்சபாதம் இல்லாத ஒரு அன்பா. கர்த்தர் சொல்கிறாரா, நான் உண்மையில் அவ்வளோ அளவு கடந்த அன்பு வச்சுருக்கேன் மகனே. இல்லை, நீ ஏன் என்னை நேசிக்க மாட்டேங்கிற, நீ ஏன் என்னை நம்ப மாட்டேங்கிற, ஏன் பல நேரங்களில் என்னை விட்டு நீ தூரமாக போகிற அப்படின்ல. இந்த பவுலுடைய பாடுகள்லாம் நமக்கு தெரியும்ல, நிறைய அடி உத போராட்டங்கள்ல போராட்டங்கள், பாம்பு கடிக்குது பல இடத்துல. வர பார்த்திங்கன்னா சுரைச்சேதம், இல்லை சிறைச்சாலையில் உட்காந்து நல்லா சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்களா, பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடினோமா என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறைச்சாலை கதவுகள் அவர்களுக்காக திறக்கப்பட்டது. சங்கிலிலாம் கையில் கட்டுற சங்கிலிலாம் திரிச்சு ஓடி வச்சான். இல்லை, சாட்சிகள் நமக்கு முன்னாலே இருக்காங்கம்மா. இல்லை, விசுவாசத்தில் போராடி ஜெயித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே பவுல் என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 4:8-9 சத்தமாக வாசிங்க, சீக்கிரம். நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை, கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மறைத்து போவதில்லை. இல்லை, எவ்வளோ ஒரு விசுவாச அறிக்கை பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய விசுவாச அறிக்கையில், எவ்வளோ பாடுகள் மத்தியில், எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில், நெருக்கங்கள் மத்தியில் நாங்கள் அழிஞ்சு போகலை. கர்த்தர் எங்களை என்ன பண்ணாரா, அற்புதமாய் காத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதே பவுல் என்ன சொல்கிறார், பிலிப்பியர் 4:11-13 என்ன சொல்கிறாரு, 11-13 வாசிங்கம்மா. சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் யாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் போதிக்கப்பட்டேன். பாடுகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு போதிக்கிறாராம். எல்லாவற்றுக்கும் எல்லாமா நான் உனக்கு இருக்கிறேன். நம்ம தான் பாருங்க, எல்லாம் இயேசுவே. இல்லை, நான் தனிமையாக இல்லை ஐயா. ஜஸ்ட் ஐ எம் நாட் அலோன் சாமி. இல்லை, ஆவியினாலே பலப்பட்டவன் நான்.
எத்தனை பேர் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால பலப்பட்டிருக்கீங்க? நீங்க பலவீனர்கள் இல்லை, நீங்க பலவீனர்கள் இல்லை. நீங்க தொடர்ந்து படிங்கம்மா. அதை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதாங்க கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. பவுல் சொல்றான், பல விதங்களில் நான் சோதிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், கைவிடப்பட்டேன், பட்டினியாக கிடந்தேன், பாடுகளை நான் அனுபவித்தேன். ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? வேலையா சொல்லவா? ஆமா, பவுலின் பாடுகளின் மத்தியில் கர்த்தர் பவுலுக்கு போதுமானவராக இருந்தாரா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ரோமாபுரிக்குள்ளே போறாரு. கடைசியாக இந்த ரோமர்களை எதிர்த்து ரோமாபுரிக்குள்ளே போறாரா. சொல்றாங்க, மவனே நீ அங்கே போனால் உன்னை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பவுல் சொல்றாரா. அங்கேயும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாய் நான் அங்கே போறேன்னு சொல்றாரு. அங்கே என்ன பண்ணார்னா, அங்கே அவர் கொல்லப்படுகிறார். He was killed. போனால் கொன்றுவாங்கன்னு நல்லா தெரியும், தைரியமாக போறாரு. ஏன்னா அவருக்குள்ள இந்த நம்பிக்கை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்றைக்கு இரத்த சாட்சியாய் மரித்த பவுல் இன்றைக்கு பல சபைகள் உருவாவதற்கு ஒரு வித்து இல்லை, அவர் ஒரு விதையாய் தன்னை அர்ப்பணித்தாராம். கர்த்தர் தாங்க எதிர்பார்க்குறான். பாடுகள் மத்தியில் நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒருவேளை பாடுகள் உன்னை மேற்கொள்ளும் என்று சொன்னால் நித்தியத்தில் நீ என்னோட சந்தோஷமா இருக்கலான்னு சொல்கிறார். மத்தேயு நீங்கள் 5ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். என் நாமத்து நிமித்தம், ஆமாம், உங்கள் பேரில் தப்பாக சொல்கிறாங்களா, உங்களை பாடுபடுத்துகிறாங்களா, சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த பலன் ஒருவேளை பூலோகத்தில் உங்களுக்கு கஷ்டமாக தெரியலாம், ஆனால் இந்த பலன் மிகுதியாக எங்கே இருக்குமா? பரலோகத்தில் இந்த பலன் மிகுதியாய் இருக்கும். ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் எங்கேயுமே சொகுசான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணலை. இல்லை, பாடுகள் இருக்கும், வாங்க நான் பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எத்தனை பேர் நம்பி போவீங்க? நம்பி வந்தேன் நேசையான ஒரு பாட்டு இருக்குது. நம்பி வந்தேனே இல்லை, நம்பி போனவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. சந்தேகத்தில் அப்படி குந்தி குந்தி போனவங்கெல்லாம் பின்தங்கி போய் பிரச்சனைக்குள்ளாய் கடந்து சென்றிருக்கிறாங்கல்ல. இன்றைக்கு உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஆவிக்குரிய விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ரைட்டா? எபிரேயர் உள்ள வீட்டில் போய் முழங்கால நின்று படிங்க. நான் ஒரு சிலர் மட்டும் நான் கோடிட்டு காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆதியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஆபேல் இல்லை, ஆபேல் இருக்கிறாங்க, எபிரேயரில் இருக்குது. ஆபேல்லேருந்து ஆரம்பிக்கிறார். ஆபேல் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா சொல்லலாம். He walked in faith and he worshipped. புரியுதா? இங்கிலீஷ் புரியுதாம? அது இங்கிலீஷில் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். He walked in faith. அவன் விசுவாசத்தில் நடந்தான், கர்த்தரை தொழுது கொண்டான், அவன் மேலே கர்த்தர் அன்பாக இருந்தார், அவன் காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரான்? அங்கீகரித்தார். அவன் அண்ணன் அவனை கொலை பண்ண போது கூட கர்த்தர் அவனுக்காக என்ன பண்ணுறாரான்? காயின் கேட்ட கேட்குறாரு, டாய் தப்பு பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத நிற்கிறியா? நீ சிந்துன உன் தம்பியோட ரத்தம் தேவ சமூகத்தில் என்னை கூக்குரலிட்டுதுரா, சபிக்கிறாரு. ஆனால் ஆபேலுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. ரைட்டா? அவன் என்ன பண்ணானா, விசுவாசத்தினாலே சிறப்பான காணிக்கைகளை என்ன பண்ணானா கர்த்தருக்கு கொடுத்தான். கர்த்தர் அவன் மேலே அன்பாக இருந்தாரா, அவனுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன பண்ணாரா? அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிச்சாரா? இல்லை, ஏன்னா அவன் பெஸ்ட்டு கொடுக்கல. ரைட்டா? ஸோ உங்கள் விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருக்கு சிறப்பானதை கொடுக்க முயற்சி செய்யுங்க. ரெண்டாவது ஏனோக்கு இல்லை, விசுவாச வாழ்க்கை கர்த்தரோடு அவன் நடந்தான்னு சொன்னான், உயிரோடு கர்த்தரோடு அவன் என்ன பண்ணா? எடுத்துக்கொள்ளப்பட்டான். இல்லை, he walked with in faith, he walked with God. in faith ஆபேல் பார்த்தீங்கன்னா விசுவாசத்திலே கர்த்தரை தொழுது கொண்டான். ஏனோக்கு என்ன பண்ணா? கர்த்தரோடு நடந்தான். கர்த்தர் என்ன பண்ணாரா? அவனை அப்படியே மரித்து போகலைன்னு சொல்லுவாங்க, அப்படியே நேராக அவனை எடுத்துனாரான். ரைட்டா? மூணாவது பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா விசுவாசத்தினாலே ஆபிரகாம் he waited, காத்திருந்தான்.
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தானா, ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ரொம்ப நாள் கழிச்சு கர்த்தர் கொடுத்த அந்த குழந்தைய எனக்கு பலி கொடுன்னு சொல்லும்போது தயங்கினானா இல்லை பயந்தானா, உதறினானா? என்ன சாமி 100 வருஷம் கழிச்சு குழந்தைய கொடுத்துட்டு கொடுன்னு கேட்குறீங்க, கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சானா? இல்லை, தைரியமாக போனானா. என்ன சொல்லிட்டு போகிறான் தெரியுமா? வேலைக்காரங்கட்டலாம், நானும் என் மகனும் என்ன பண்ண போகிறோம், தேவனை போய் தொழுதுட்டு திரும்பி வருவோம். எந்த விசுவாசத்தில் அவன் சொன்னான்னு எனக்கு தெரியலம்மா. இல்லை, கர்த்தர் கேட்டிருக்காரு, ஈசாக்கை கொண்டு எனக்கு பலி கொடுடான்னு கேட்குறாரு. பலி கொடுக்க முடியாது, மேலே போகிறான். பலி கொடுத்த பிறகு தனியாக தானே வந்திருக்கணும். இல்லை, அவன் விசுவாசம் பாருங்க. அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் வேலைக்காரங்கிட்ட, நானும் என் மகனும் போய் தொழுது கொண்டு மீண்டும் திரும்பி வருவான். வந்தாங்க. ஆபிரகாம் காத்திருந்தான், ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதோட பரிதாபமான ஆள் நோவா ரொம்ப பரிதாபமான ஆள். இல்லை, கர்த்தருக்காய் அவன் கிரியை செய்தான்னா. he works. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், வர்ஷிப் பண்ணான்னு சொன்னேன், வாக் பண்ணான்னு சொன்னேன், 3வது வெயிட் பண்ணான்னு சொன்னேன். நோவா ஒர்க் பண்ணாரா சொல்கிறாரு. மழையே என்னன்னு தெரியாத காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், மழையினால் நான் அந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன். இல்லை, எல்லாம் கலடா பண்ணுறாங்களே. 120 ஆண்டுகளுக்கு மேலே நோவா போய் ஒவ்வொருத்தரையாக கெஞ்சின்னு இருக்கிறாரு. அழிஞ்சு போடாதீங்களா பையா சொல்கிறார் பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி பார்க்குறா, கேட்க மாட்டேங்கிறீங்களே. மொட்டாட ஜனம் தான், நம்ம உணங்கா கழுத்து உள்ள ஜனம் தான். ரைட்டா? கர்த்தர் நீலே போட்டார்னா சரியாயிடுவீங்க. ரைட்டா? புலம்பாதீங்க. கர்த்தருக்கு பிரியமே இல்லாமல் காரியம் செஞ்சீங்கன்னா கழுத்தாமட்டில் தான் போடுவார். கர்த்தருக்காய் ஆராதனை செய்கிறீங்களா? நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தரோடு நீங்கள் நடக்கிறீங்களா? நம்பர் 2. நம்பர் 3, கர்த்தருக்காய் காத்திருக்கீங்களா? நம்பர் 3, கர்த்தருக்காக சேவை செய்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா சொல்கிறா, மழை வரப்போகுதுடா. எத்தனை நாள் மழையா? 40 வருஷம் மழை பெய்ய போகுதுண்ணா. எல்லாம் சிரிச்சாங்களாம். என்னடா மழைண்ணா என்னடான்னு கேட்குறாங்க. அப்போ மழை கிடையாது. அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வீட்டில் போய் பாசிங்க, பனி மட்டும் தான் பெய்யுமா, மழை கிடையாது. மழையை மக்கள் பார்த்த ஸ்டேஜில் கர்த்தர் மழை வர போகுதுன்னு சொல்லி நம்பி இப்போ எல்லாத்திலையும் சொல்லின்னுக்கிறாரு. எப்படி பார்த்துருப்பாங்கல்ல? நம்ம அறிவிச்சுவீங்களாச்சே, ஏன்னா லூசு பையன் கூட திட்டிருப்பாங்களே, மென்டல் கேஸாக இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனாலும் அதோட அவன் நிற்கலைங்க. கர்த்தர் சொன்னாரா, ஒரு பெரிய போட்டு செய், கப்பலை கட்டுறான்னா. எங்கே கட்டுறான்? தரையில் கட்டி நிற்கிறான். தண்ணி இல்லாத ஒரு இடத்துல கப்பல் எங்கேம்மா கட்டுவாங்க? நம்ம அறிவிச்சுவீங்களாம் கேட்கணும். கப்பல் எங்கே கட்டுவாங்க? இந்தியாவில் எங்கே கப்பல் கட்டுறாங்க? அது தெரிஞ்ச நாயா இங்கே உட்காந்துக்கிறேங்கிறியா? அது சரிதான். இல்லை, யாருக்கு தெரியும் கப்பல் எங்கே கட்டுறாங்க? ஜெருலே 10வது இப்போ போயிட்டார் இன்னைக்கு. இல்லை, ஜெருல் எங்கே கட்டுறாங்க இந்தியாவில்? அதுக்கு மேலே விசாகப்பட்டினம் தான் கப்பல் கட்டுறாங்க. ரைட்டா? இங்கே தான் பக்கத்தில் ஆந்திர பிரதேஷில் விசாகப்பட்டினத்துக்கு கப்பல் கட்டுறாங்க. எங்கே கப்பல் கட்டுவாங்கன்னா கடல் ஓரத்தில் தான் கப்பல் கட்டுவாங்களாம். நம்ம எங்கே கட்டிகிட்டு இருக்கிறாரு? தரையில் கட்டின்னு இருக்கிறாரு. திருமங்கலத்தில் கட்டின்னு இருக்கிறாரு. எங்கடா தண்ணி காணோம்? எல்லாம் நகைச்சாங்களா, எல்லாம் சிரிச்சாங்களா? கர்த்தர் சொன்னபடியாய். இல்லை, எதிர்த்து எங்கேயாவது கேள்வி கேட்டாருன்னு இருக்காங்க? எதிர்த்து எங்கே கேள்வி கேட்டாரா? கர்த்தர் ஊழியம் செய்யணும் போவீங்க, காது கேட்காது நமக்குல. இந்தா கர்த்தர் உனக்கு கொடுக்குறாரு, இந்தாவா அப்படின்னா காது கேட்கும். என்னையா இந்தாவான்னா காது கேட்டுரும். எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுல்ல, என் பொண்ணு பயங்கர சோம்பேறி, வாழைப்பழ சோம்பேறி ஒரு காலத்தில். இப்போப்பா கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கிறேன். ரைட்டா? ஏதாவது ஒரு வேலை கூப்பிட்டு சொல்லி, சில்வியா இங்கே வானா, காதே கேட்காது. கூப்பிட்டானா வேலை வைக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கு டெக்னிக் என்ன தெரியுமா? சில்வியா இந்தா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். என்ன டாடி கூப்பிட்டீங்களா, என்ன கொடுக்க போகிறீங்களா? செவுட்டு மேலே ஒரு அடி கொடு, தப்புன்னு. நாய் மாதிரி கற்றுன்னுக்கிறேன், 1/2 மணி நேரமாக கேட்கல, இந்தானவனை நிற்கிறியா, போ அந்த வேலையை செய். இல்லை, சில நேரங்களை கர்த்தர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காரு. இல்லை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறீங்களா? செஞ்சீங்கன்னா பாக்கியவான்கள், இல்லைன்னா கஷ்டம். இல்லை, நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் காப்பாற்றப்பட்டதான். பெரிய வேலை செய்கிறான். என்ன மழைன்னு தெரியாது, மழை எப்படி இருக்கணும் பார்க்காத நோவா மழையை பற்றி பேசின்னுக்கிறாரு. கப்பல் எங்கே கட்டாரா? தரையில் கட்டி நிற்கிறாரு. எல்லாம் சிரிச்சாங்களா, தண்ணி இல்லாத கப்பல் கட்டி நிற்கிறானா? கப்பல் எங்கடா போவோம்? இல்லை, மழை வந்தது. கர்த்தர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒருவேளை உள்ளற பக்கமாக நோவா கதவை மூடுற மாதிரி இருந்துச்சுன்னா திறந்து விட்டுருப்பான். பாவம். இல்லை, எல்லாம் கதவை தட்டின போது ஐயோ அழிஞ்சு போகிறாங்களே, திறந்து விட்டுருப்பான். கர்த்தர் என்ன பண்ணாரா, நோவாலாம் உள்ளே விட்டு வெளியே லாக் பண்ணி சீல் வச்சு விட்டாரு, யாரும் திறக்க முடியாத மாதிரி. இல்லை, எத்தனை பேர் அழிந்து போனாங்களா நோவாவுடைய வாழ்க்கையில்? நோவா என்ன பண்ணான்னா, அவன் விசுவாசத்தான் நம்புனா
கத்திரிக்காய் கிரியை செய்தான். ரைட்டா? மோசே அண்ட் யோசுவா இருக்காங்க இல்லையா? கத்திரிக்காய் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசத்தினாலே அவர் வெற்றி பெற்றார். ஜஸ்ட் தே ஒன், இல்லை நிறைய போரில் அவர்களை ஜெயித்தார்கள்னு இருக்கும். அவர்களை மேற்கொண்டவங்க யாருமே இல்லை. இல்லை, கர்த்தரை நம்புனாங்க. இல்லை, மோசையை சாக்கு போக்கு சொல்ல ஓடினவர் தான். நான் திக்கு வாயேன், பயமாகுது, விட்டுருக்க சாமின்னு சொன்னவன் தான். விட்டார கடவுள் இல்லை, ஐயா சோசன் யூ, நான் ஒன்றை தெரிஞ்சிட்டேன், ஒன் மூலமாக தான் இந்த காரியத்தை நான் செய்வேன், வான்னு கூப்பிடுறாரு. பயந்து போன மோசே தான். இல்லை, கத்திரிக்காய் பிரச்சனைகளை சந்திக்க முடியாது. அவன் என்னைக்கு முன்னால் வந்தானோ அன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில் தோல்வி அவன் சந்திக்கவே இல்லை. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, தோல்வி மேலே தோல்வி. இல்லை, ஏன் இந்த தோல்வி வருதுன்னு கேள்வி கேட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா? கர்த்தருடைய சுத்தத்தை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருடைய சுத்தத்தின்படியாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வி வராது. கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்குறார் மோசேக்கு, இந்த மக்களை என்ன பண்ணுவேன், கானான் தேசத்துக்குள்ளாய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாய் நீ வழி நடத்துவான்னு சொன்னார். மோசே உள்ளே போனாரா? அழைச்சிட்டு போனாரா? என்னம்மா மோசே அழைச்சிட்டு போனாரா? அடப்பாவீங்களா? ஐயா பைபிள் சரி விடாதீங்க. மோசே உள்ளே போக முடியல, தப்பு பண்ணிட்டான், மலை மேலே கூட்டின்னு போகிறார். ஆனால் எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? டேய் மகனை, நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறேன், பாலும் தேசம் ஓடுகிற தேசத்துக்குள்ளாய் நீ இந்த மக்களை ஜனங்களை வழி நடத்திட்டு போவான்னு சொன்னால, அந்த தேசத்தை நீ பார்க்கல தானே, வாடா மேலே சியோன் மலை மேலே கூட்டிகிட்டு போனாரா, உச்சி மேலே கூட்டின்னு போயிட்டு காட்டுறாரா, நீ எனக்கு சொல் கீழ்ப்படியாமல் நீ நடந்து கொண்டதுனால அந்த தேசத்துக்குள்ளே நீ போக மாட்ட, ஆனால் நான் தருவேன்னு சொன்ன தேசத்தை மகனை நீ பாரு. இல்லை, எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம். இல்லை, எவ்வளோ ஒரு நல்ல தெய்வம்னு பார்த்தீங்கன்னா அவங்க தோல்வியை வாழ்க்கையில் அவங்க சந்திக்கவில்லை. நான் முடிக்கிறேன். விசுவாச வாழ்க்கையில் வென்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. போராட்டத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், இல்லை விசுவாச பயணம், உங்கள் விசுவாச பயணம் எப்படி இருக்குது? வெற்றியுள்ள ஒரு பயணமாக இருக்கா, இல்லை போராட்டம் நிறைந்த ஒரு பயணமாக இருக்கா? கொஞ்சம் நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஆராய்ஞ்சு பார்ப்பீங்களா? 2 உண்மையான ஒரு நிகழ்வுகளை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒருத்தன் மலை ஏறக்கூடியவன், மலைன்னா தெரியுமா, மவுண்டனர்னு சொல்லுவாங்கள்ல, இமய மலை மேலாம் ஏறுற ஆளுங்கள்ல, அது ஏன் ஏறுறாங்கன்னு கேட்காதீங்க, அது அவங்களுக்கு ஒரு அட்வைச்சர், ஒரு சாதனை. நல்லா அந்த மலை மேலே பல முறை ஏறி இறங்கின ஒரு மனுஷன் ரொம்ப பெருமையாக பேசிப்பானா, ஏன் நம்பிக்கை இந்த மலையினுடைய எல்லா பகுதியும் எனக்கு தெரியும், எல்லா மாட்டான சூழ்நிலை வந்தாலும், கால சூழ்நிலைகள் மாறினாலும் அந்த சூழ்நிலையில் எப்படி தப்பிச்சு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும், நான் இதுவரை நான் தோற்று போனதே இல்லை, பலமுறை இந்த மலை உச்சியில் ஏறி இருக்கேன், 28,000 அடி உயரம் உள்ள மலை மேலே நான் பலமுறை ஏறி இறங்கி இருக்கிறேன், என்னை யார் ஒன்றும் தப்பே நான் செய்ய மாட்டேன்னு சொன்ன ஒரு ஆள் ஒரு டீமை கூட்டின்னு போகிறார் மேலே. அவரோட நம்பிக்கை உலக பிரகாரமான நம்பிக்கை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பிரகாரமான நம்பிக்கை என்ன நடக்கணும் ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை என்ன ஆகணும் இன்னொரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ரைட்? நான் கதை சொல்லாமல் முடிச்சா நல்லா இருக்குது. என்னையா மேலே போகிறான், நல்ல சூழ்நிலைகள் நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸான மனுஷன், நல்ல அனுபவசாலி, கூட வரவங்களாம் கற்றுக்குட்டிங்க, எல்லாம் பயம், அவர்களும் தைரியம் சொல்லி கூட்டின்னு வராரு, வாங்க நான் இருக்கிறேன், அவரு எல்லாம் நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன், வாங்க வாங்க எல்லாத்தையும் கூட்டின்னு போயிட்டாரு. 26,000 அடி உயரம் போயிட்டாங்க, 26,000 அடி உயரம் போயாச்சு. போன உடனே கால சூழ்நிலைகள் மாறுது. என்ன திடீர்னு என்ன பண்ண, காற்று, பனி புயல்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே மேலே பனி புயல் வீசும். பனி புயல் ஸ்லைட்டாக வீச ஆரம்பித்த உடனே பார்வை மங்கி போயிடும், லைட்டு போயிடும், இருளாக ஆரம்பிச்சதான். கீழே இருக்கலாம் உதறின்னு இருக்கிறான், மேலே வரமாட்டேன். இன்னும் எவ்வளோ இருக்குது? இன்னும் 2,000 அடி தான் இருக்குது. 28,000 அடி உயரம், 26,000 அடி ஏறியாச்சு, இன்னும் 2,000 அடி தான். அவன் சொல்கிறானா, என்னை நம்பி வாங்க, கவலைப்படாதீங்க, பத்திரமா அவங்கள மேலே கொண்டு போயிட்டு பத்திரமா கீழே கொண்டு வந்துடுவேன். நடுங்கி நிற்கிறான், எல்லாம் கீழே நிற்கிறவன் சொன்னானுங்களா, உன்னை நம்பி நாங்கள் வரமாட்டோம். ஏன்னா சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்குறோம், இப்படி தான் பார்த்துன்னு போவோம் நம்ம உலகத்தில். இல்லை, உலக பிரகாரமான விசுவாசம் சூழ்நிலைகளை பார்க்கும், பயந்து போய் உட்காந்து நடுங்கின்னு இருக்கோம்ல. ஆனால் ஆவிக்குரிய விசுவாசம் என்ன பண்ணாது, சூழ்நிலைகளை பார்க்காது. ஏன்னா என்ன சொல்ல தெரியுமா, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர் நீ சொல்லுமா. கெஞ்சி கூத்தாடி பார்க்குறான், யாரும் வரல. ஏன்னா அவருடைய தன்மான பிரச்சனை இல்லை, நீங்கள் யாரும் வரலன்னா பரவாயில்ல, நான் பாருங்க நான் தைரியமாக ஏறிட்டு நான் இறங்க போகிறேன் சொல்லி மேலே போகிறான். ஒரு 10 அடி எடுத்து வைக்கிறான், சறுக்கிட்டான், சறுக்கி வலிக்கி விழுகிறான்.
விழுந்தா எத்தனாயிரம் அடி உயரத்தில் விழுகணும் அவன் கீழே? 26,000 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்தா பீஸாக பொறுக்க கூட முடியாது, அவனை பொறுக்க கூட முடியாதுமா, பொறுக்க கூட முடியாது. லைஃப் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்பயுமே அவங்கள வந்து ஒரு கயிறோட இணைச்சி வச்சுருப்பாங்களாம். அந்த ஒவ்வொரு பொருளாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆழமாக ஆணி அடித்து அந்த கயிறை கட்டிட்டு அது மேலே தான் போவாங்க. சப்போஸ் வலிக்கு கொஞ்சம் தான் தொங்கின்னு இருப்பான், பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு இருக்கான், இருட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கான், பனி புயல் கோரமாக வீசிக்கிட்டு இருக்குது. அவன் சொன்னான்னா, எப்படியாவது இந்த சூழ்நிலையை நான் மேற்கொண்டே ஆகணும். ஆனாலும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனோட பேசினாரான். ஆனால் யாரையும் கைவிடுகிற தெய்வம் இல்லை. அவர் கர்த்தர் அவர்கிட்ட பேசினாராம், மகனை, பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நீ இருக்கிற, நான் சொல்வதை நீ கேட்பாயா? கேட்குறான். என்ன சொல்ல போகிறீங்க? சாக போகிறான், தொங்கின்னு இருக்கான், பனியில் விரைச்சி சாக போகிறான் ஒன்று, அப்படி இல்லைன்னா மேலேருந்து கீழே விழுந்து பீஸாக சதறி சாக போகிறான். சாகிறதுன்னு முடிவாச்சு. அவன் கேட்குறான், சாமி கடவுளை யார் பேசுறது, நீங்கள் யாருன்னு கேட்டானா? கர்த்தர் சொன்னாரா, நான் தான்டா உன்னுடைய கடவுள் பேசுகிறேன். ஐ ஆம் யுவர் காட் ஸ்பீக்கிங் டு யூ. என்ன சொன்னாரா? நான் சொல்லுவதை நீ செய்வாயா? என்ன செய்யணும் சொல்லுங்கன்னாரா? உன்னை இணைச்சி பிடிச்சிட்டு இருக்கு பற்றி அந்த கயிறு தொங்கிட்டு இருக்கல, நீ இந்த கயிறு என்ன பண்ணு, கட் பண்ணிடு, இந்த கயிறை கட் பண்ணிடு. அவனுக்கு பயங்கரமான கோவம் வந்தது தான். அவனுடைய அனுபவத்தெல்லாம் வச்சு நான் சொல்கிறேன், அறிவு இருக்கா சாமி அவங்களுக்கு? இல்லை, ஆர் யூ டாக்கிங் சென்ஸ்? இல்லை, யூ டாக்கிங் நான் சென்ஸ்ன்னு சொன்னான்னா, பைத்தியக்காரித்தனமாக பேசாதுங்க. இந்த கயிறு தான் லைஃப் லைன்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை கயிறு. தொங்கின்னு இருக்கேன், கொஞ்சம் நேரம் தொங்கினா யாராவது வந்து நான் ஹெலிகாப்டரில் வந்து காப்பாற்றிடுவாங்க. நீ சொன்ன மாதிரி முட்டாள்தனமாக நான் கயிறை கட் பண்ணேன்னு சொன்னால், இந்த மலையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், 26,000 அடி கீழே விழுந்து பீஸாக நான் சிதறி போவேன்னு சொன்னான். என்ன பண்ணலை? கர்த்தர் சொன்னது அவன் கேட்கலை. அவனுடைய சொந்த அறிவை சார்ந்திருந்தான், அவனுடைய அனுபவத்தை சார்ந்திருந்தான். முடியாதுன்னு சொல்லிட்டானா, நடக்கட்டும், நீ சொன்னதை நான் செய்ய மாட்டேன். அடுத்த நாள் காலையில் ஹெலிகாப்டர்லாம் சூழ்நிலையெல்லாம் நல்லா மாறிடுச்சு. சூரிய வெளிச்சம் வந்த பிறகு ஹெலிகாப்டரில் பாதுகாக்கிற அந்த காக்கிற படையெல்லாம் வருது. பார்க்கும்போது செத்து விரைத்து ஐஸ் கட்டியாக தொங்கின்னு இருந்தானா. இல்லை, அவன் அந்த ஹெலிகாப்டரில் வந்து அந்த பாதுகாக்க வந்த அந்த படை வீரர்கள் சொன்னாங்களா, பைத்தியக்காரா, 10 அடிக்கு கீழே, 10 அடிக்கு கீழே அங்கே ஒரு முகடுன்னு சொல்லுவீங்கள்ல, அங்கே ஒரு மேடு இருந்ததான். அந்த மேடை பற்றி இந்த மூதேவிக்கு தெரியல. இத்தனை மலை ஏறி இறங்கின தெரியல அவனுக்கு. 10 அடி கீழே ஒரு பெரிய ஒரு ஒரு முகடு, ஒரு எட்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு முகடு இருந்ததா. கயிறை கட் பண்ணியிருந்தாருனா கர்த்தர் சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருப்பான், தொப்புன்னு அங்கே கீழே அந்த மேட்டு மேலே விழுந்திருப்பான். அங்கே பெரிய ஒரு குகை இருந்ததான். ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு குகை இல்லை, பாறைக்கு நடுவில் ஒரு பெரிய கேப்பு, உள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிருந்தான்னு சொன்னால் மறிக்காமல் உயிரோட காலையில் இவனை காப்பாற்றிருக்கலாம். அதான் சொன்னாங்களா, லூசு எத்தனோ அனுபவம் பெற்ற ஒரு மனுஷன், நல்லா தெரியாமல் இந்த லூசுக்கு இங்கேருந்து விழுந்தா கீழே ஒரு மேடு இருக்குது, அந்த மேட்டு மேலே இருந்து நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கலாம், தப்பிச்சிருந்துருக்கலாமேன்னு சொல்லல. ஆனால் கர்த்தர் அவனோட பேசினது அந்த படை வீரர்களுக்கு தெரியாது. இல்லை, உலக பிரகாரமான விசுவாசம் இப்படி தான் போய் முடியும். இல்லை, சில நேரங்களில் கர்த்தர் பேசுகிறார் என்று சொன்னால் தயவுசெய்து காது கொடுத்து என்ன பண்ணுங்க, கேளுங்க. இன்னொரு விசுவாசி, ஆவிக்குரிய விசுவாசி, அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருந்தாரா, அனாதை குழந்தைங்களை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரா. இல்லை, நிறைய பேர் உதவி செய்வாங்க, சாப்பாடு கொடுத்துன்னு இருப்பாரா. ஒரு நாள் காலை வேளையில் சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லையா. சார் அண்ணா 8:30 மணி ஆச்சா கரெக்டாக பெல் அடிப்பாங்களாம், டாங்னு சாப்பாட்டுக்கு. அந்த சமைக்கிறவங்கலாம் போய் கேட்டாங்களா, ஐயா சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, 8:30 மணி ஆக போகுது, பெல் அடிக்கவா வேண்டாமா அப்படி உங்களை கேட்டால் என்ன சொல்லியிருப்பீங்க? 100 பேர் இருக்காங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பெல் அடித்தா ஆர்வமாக சாப்பிடுறதுன்னு ஓடி வரும் டைனிங் டேபிளுக்கு, ரைட்டா? கேட்டாங்களா, மணி அடிக்கலாமா வேணாமா? அந்த சூழ்நிலை நீங்கள் இந்த மணி அடிச்சிருப்பீங்களா? கொஞ்சம் டைம் கூட யோசிக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்களே. அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொன்னாராம், கரெக்டாக மணி அடிடான்னு. சாப்பாடு கிடையாது, ஒன்றும் அவங்க அடுப்பை பற்ற வைக்கல, இன்றைக்கி சாப்பாடு இல்லை, பெல் அடிடாண்ணா. 8:30 மணி பெல் அடிச்சிட்டாங்களா, குழந்தைங்களாம் தட்டை தூக்கிட்டு ஹாப்பியாக வந்து உட்காந்துட்டாங்க. அப்பயும் அந்த அந்த வேலை செய்தவங்களாம் கேட்டாங்களா, மணி அடிச்சிட்டிங்க, சின்ன குழந்தைங்களாம் ஆர்வமாக வந்து தட்டை எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டாங்க, சாப்பாட்டுக்கு என்னையா பண்ண போகிறீங்க? அவர் வாயில் இந்த வார்த்தை என்ன தெரியுமா, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா.
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். He knows the situation. இல்லை, சூழ்நிலைகளை அறிந்த தேவன். அவர் நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்னு சொல்லி வாயை மூறத்துக்குள்ளே யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. பெல் அடித்து போனால் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அங்கே சாப்பாடு நிறையா மிஞ்சி போச்சான், ஏகப்பட்ட சாப்பாடு மிஞ்சி போச்சான். பெஸ்ட்டு சாப்பாடு, பணக்காரன் வீடு இல்லை, பெஸ்ட்டான சாப்பாடு. சொன்னாங்களா, கதவை தட்டி வந்து நின்னாங்களாம். சொன்னாங்களா, ஐயா தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடினோம், ஃபங்க்ஷனில் நிறைய சாப்பாடு மிச்சமாயிடுச்சு இல்லை, நாங்கள் வெளியில் கொட்டுறதுக்கு மனதில்லை, நீங்கள் இந்த மாதிரி ஒரு அனாதை இல்லை நடத்துகிறீங்கன்னு தெரியும், அந்த குழந்தைகளுக்காக நாங்கள் சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னாங்களா. என்னென்ன எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் அவர் மேலே வானத்தை நோக்கி பார்த்தாரா இல்லை, விண்ணப்பத்தை கேட்பவர, என் கண்ணீரை காண்பவர இல்லை, பதில் தருக்கிற தேவன் ஐயா, பதில் தந்துட்டீங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாய் உணவு பரிமாறினார்களாம். இதுதாங்க ஆவிக்குரிய விசுவாசம். உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு? உலக பிரகாரமாக இருக்கா இல்லை ஆவிக்குரிய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? நான் முடிக்கிறேன். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதான்? சத்தமாக படிங்க. ஆகையால் ஆமாம், இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும்போது பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, ஆமா கோடு போட்டுக்கங்க, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட, கோடு போட்டுக்கங்க, பொறுமையோட ஓடக்கடுவோம். கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்குற விசுவாசம் இதுதாம்மா, ஆவிக்குரிய விசுவாசம். திரளான சாட்சிகள் நமக்கு முன்னால் இருக்காங்க இல்லை, அது அன்னைக்கு நடந்ததுன்னு சொல்லாதீங்க, இன்றைக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார்ல. இஸ் அ ஒண்டர் ஒர்க்கிங் காட்னு சொல்லுவாங்க, அற்புதத்தின் தேவனுங்க. அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, மனுஷனால் கூடாதது என் தெய்வனால் கூடும் இல்லை. கூடுமா கூடாதா? அதான் சொல்கிறாரா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு இல்லை, நமக்கு குறிக்கப்பட்ட அந்த பாதையில் பொறுமையோடு ஓட கடவும். ஓடினா என்ன கிடைக்கும்? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் 4:8 வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:8, இது முதல் ஆமாம், என்ன வச்சுருக்காரா? அவர் நீதியின் கிரீடத்தை வச்சுன்னு இருக்காரா. ரைட்டா? நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? 4:7 அது 2 தீமோத்தேயு 4:7 இல்லை, தப்பா வாசிட்டாரி, தப்பா வாசிருக்க. ரைட், 7:8, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறாருங்க. அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் சொல்கிறாரா, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இது முதல் ஆமாங்க, கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சுருக்கிறாரா, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்க இல்லை. விசுவாசத்தை விட்டுட்டு ஓடாதீங்க, விசுவாசத்தில் பொறுமையாய் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுங்க. கர்த்தர் உங்களுக்காய் எனக்காய் ஒரு ஜீவ கிரீடத்தை வச்சிருக்கிறாரா, அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுங்க. விசுவாசத்தில் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம நல்ல செய்தி, அந்த விசுவாசத்தை பற்றி செய்தி நம்ம கேட்டோம். அதனால் விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், விசுவாசத்தை கேட்போம், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவோம். ஹல்லேலூயா. விசுவாசம் குறைஞ்சா உபவாசம் போட்டு தேவசத்தில் காத்திருந்து அந்த ஆவியை, விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்போது நம்ம அந்த விசுவாசத்தை பிசாசு கெடுக்க பார்ப்பான். யோபுடைய விசுவாசத்தை பிசாசு கெடுக்க பார்த்தான். ஆனால் விசுவாசத்தில் யோபு உறுதியாக இருந்தார் என்று பார்க்குறோம். அவன் தூசிக்கான பாரம், ஆனால் அது பெரிய யோபுடைய காரியம் ரொம்ப பெரிய காரியம். ஆனால் யோபு எல்லாம் அழிந்தும் அந்த விசுவாசத்தை விடவே இல்லை, ஆண்டவர் தூசிக்கவே இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது சாதாரண ஒரு லைன். ஆனால்
எவ்வளோ பெரிய காரியம். யோபுடைய சொத்துலாம் அழிஞ்சு போச்சு. அவ்வளோ சொத்து அழிஞ்சு போய் 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 கழுதை, 500 ஏர் மாடு, 10 பிள்ளைங்க. அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நஷ்டம். ஆனாலும் யோபு என்ன செய்யலை? விசுவாசத்தை விடலை. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளரணும். அந்த ஆண்டு அதை தான் பார்க்குறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூட. நம்ம என்ன செய்கிறோம்? அநேகர் உபவாசம் இருக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை, சபையின் ஒழுங்கில் கலந்து கொள்வது விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம். பிரைஸ் ஜீசஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம காலத்தை பார்த்தால் என்னவாக இருக்கணும்? போதகராக இருக்கணும். அநேகருக்கு என்ன செய்யலை? போதகராக இல்லை. பாடு வேணாம், உபத்திரம் வேணாம். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வேணாம். கண்களை மூடுங்க. தயவுசு கண்களை மூடுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். அநேக உபவாசம்லாம் இருக்கிறது கிடையாது. உபவாசம்லாம் 100 நன்மை. அநேகர் கிறிஸ்தவனாங்கன்ற சொல்கிறாங்க, உபவாசம் இருக்கிறது கிடையாது. எல்லாம் எழுந்து எல்லாம் உட்காந்துருக்கு. எல்லாம் எழுந்து நில்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அப்புறம் பரிசுத்தாவி பெற்றார். பரிசுத்தாவி பெற்றீங்களா? அந்த வாஞ்சை இருக்குதா? பரிசுத்தாவி பெறலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கவனிக்கிறீங்களா? பரிசுத்தாவி பெறலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. நீ வந்ததெல்லாம் வேஸ்ட்டு தான். அதுக்கு நீ ட்ரை பண்ணுறீங்களா? பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள ட்ரை பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். பரிசுத்தாவி பெற்றால் தான் அவர் தான் நம்மளை நடத்துவார். எல்லாம் புரியுது? இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கேளுங்க. பரிசுத்தாவி தான் நம்மளை நடத்துவார். எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவன் தான் தேவனுடைய பிள்ளைங்க. நீங்கள் மாம்சம் நடத்துது. நான் பாஸ்டர் பரிசுத்தாவி நடத்துகிறேன், ஐயா பரிசுத்தாவி நடத்துகிறார். நீங்கள் எப்போ பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வீங்க? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, மற்ற நாளில் யார் உங்களை நடத்துறது? உங்கள் மாம்சமாக நடப்பீங்களா? மாம்சம் சிந்தை என்ன உண்டாகுது? அப்போ நீ பரிசுத்தாவி பெற்றாதான். அல்லேலூயா. வீட்டில் எல்லாம் இருக்குது, ஆனால் தண்ணி இருந்தால் தான் சமைக்க முடியும். அதே போல் பரிசுத்தாவி பெற்றால் மட்டும் பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி பெற்றால் மட்டும் போதாது, ஆவியில் அழகாக இருக்கணும். நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தை என்னதுன்ட்டு பகுத்தறியத்தக்கதாக மனம் என்ன ஆகணும்? மனம் புதுசாக ஆகுதா உங்களுக்கு? ஆவியில் நிரம்புறீங்களா? பரிசுத்தாவி பெறாதவங்கள கை தூக்குங்க. பரிசுத்தாவி நான் பெறலை, பரிசுத்தாவி பெறலை பரலோகத்துக்கு போக முடியாது. மீட்கப்பட நரகம்தான். துன்மார்க்கணும் தேவனி மறக்கிற எல்லா ஜாலியும் எங்கே தள்ளப்படுவாங்க? பரிசுத்தாவி பெறணும், பரிசுத்தாவி நடத்தணும். ரோமர் 8:14 படிங்க. எடுத்து ரோமர் 8:14 படிங்க. வேகமாக எடுத்து படிங்க. இல்லாட்டி கேளுங்க, மற்றவங்க உங்களுக்கு இல்லைன்னா கேளு. ரோமர் 8:14 படிங்க. 14 படிங்க. 14 இல்லை பைபிள் எடுங்க. உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஏமா உங்களை ஆவியான நடத்துவாரா? நீ ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு தான் ஆராதனை நடத்துகிறாரா? வாரமாக லேட்டாக வருவீங்க. சொல்லுங்கள். மிஸ் ஆகும், எல்லாருக்கும் மிஸ் ஆகலாம். அல்லேலூயா. ஆவியான நடத்துகிறார் அவங்கள. இது ஜெபிக்கணும். அல்லேலூயா. சபையின் ஒழுங்கில் கலந்து கொள்ளணும். எவர்கள் தேவனுடைய ஆவியெல்லாம் நடத்தப்படுகிறார்களோ அவர் யாருங்க? தேவன். அப்படி ஆவியான நடத்தினா நம்ம தேவ பிள்ளை கிடையாது. 13 படிங்க. மாம்சப்படி பிழைத்த சாவீர்கள். மாம்சம் சொல்லலாம், எங்கே சபை 11 மணிக்கு தான் முடியும், 11 மணி இல்லை அப்புறம் போய்க்கலாம். அது கிடையாது. அது ஆவியான நடத்துது. எது நடத்துது? மாம்சம் தான் நடத்துது. அல்லேலூயா. ரோமர் 8:6 படிங்க. அதுல 6 என்ன சொல்றதுன்னா, மாம்ச சிந்தை என்ன சொல்லுங்கள்? மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவன சிந்தையோ. இதனால் நான் எல்லாத்தையும் நடத்தல, உங்களுக்கு சொல்கிறேன். 5 சொல்லு. 5 என்ன படிங்க? மாம்சத்தைப்படி நடக்க என்ன செய்கிறாங்க? மாம்சத்துக்குரிய சிந்திக்கிறாருங்க. ஆவியின்படி நடக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? ஆவிக்குரிய சிந்தி. நீங்கள் மாம்சப்படி நடந்தால் மாம்சப்படி நடப்போம். யாரும் நானாக இருந்தாலும் நடந்தோம். வெள்ளை ட்ரெஸ் ஜப்பா போட்டு மிஸ் எடுத்துட்டா இல்லை, பாஸ்டாக இருந்தாலும் கூட மாம்சம் இருக்குது. அல்லேலூயா. யோபு சொல்கிறார், யோபுல 14:22 மாம்சம் இருக்குது. அதுக்கு என்ன இருக்குது? நோவு இருக்குது. அப்போது கிறிஸ்தவனுக்கு தன் மாம்சத்தையும் ஆசை சிலுவையில் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அலர்ந்து இருக்கிறாங்களே. என்ன அது? பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்பட்ட, இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம அறையணும்.
அந்த முயற்சி எடுக்க அறைந்து இருக்கிறார்கள், ஆனால் அறையவே இல்லை, முயற்சியே எடுக்கலை. நிறைய கவனிக்க, நல்லா கண்ணு திறந்து பாருங்க. பரிசுத்தாவே பெறல நிறைய பேர். மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவே என்ன செய்யாதே, துக்கப்படுத்த. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், ஐயா கேட்டார், என்ன அதனால மறந்துட்டேன். ஐயோ சொல்லலை, என்னையா ஒரு வார்த்தை கேட்டீங்க, இதுவே தெரில. பைபிள் ஸ்டடி வா. காணானுக்குள்ள பிரவேசிக்க தெரில, ஜனங்க தெரில. நான் உடனே நான் நினச்சேன்னா உபாமம் 34 அதிகாரம் இருக்குது, இருக்குது 34 இருக்குது பார்த்தேன். இல்லை இப்போ இல்லை சொல்ல 30. நீங்கள் உங்களுக்கு நினைவு வந்திருக்கணும், நீங்கள் பைபிள் படிச்சிருந்தால் அது உங்களுக்கு நினைவு வந்திருக்கணும். இப்போ நீங்கள் படிக்கிறது இல்லை. அல்லேலூயா. 34 அதிகாரம் தான் அது எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு நீங்கள் படித்தா தான் நினைவு வரும். ஆவியானவர் என்ன செய்வார், நினைவுபடுத்துவார். புரியுதுங்களா? அன்றைக்கி இயேசு சொன்னார், நான் மறிப்பேன், 3 நாள் உயிரோடு இருந்தப்போ உங்களுக்கு முன்பே எங்கே போவேன், கலியிலே போவேன். கரெக்டு, ஜோஸ்பின் சொல்லுது. ஆனால் அன்றைக்கி என்ன செய்யிட்டாங்க, கல்லறில் போய் பார்த்தாங்க. அப்போ தான் தூதர் சொன்னாங்க, அவர் கலியிலே வந்த நாட்களில் உங்கள் சொன்னதை என்ன செய்யுங்க, நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்போ தான் நினைவு கூர்ந்து தான் போனாங்க. அப்போ நம்ம வசனம் படிக்கணும், வசனம் தான் நினைவு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள். வசனம் தான் நம்ம நினைக்கும், நடத்தும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி என்ன செய்வேன் கட்டுறோம். வசனம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான் நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. அதே போல் பரிசுத்தாவி நம்ம நடத்தலைன்னா மாம்சமாக தான் நடப்போம். மாம்சப்படி பிழைத்தா என்ன செய்வீங்க நீங்கள்? 13 ரோமர் 8:13 படிங்க எடுத்துவா. அப்போ நம்மளை ஆவியானவர் நடத்தணும். நம்மளை யார் நடத்தணும் சொல்லுங்கள்? அதுக்கு ஆவியில் நிறையணும். அல்லேலூயா. நான் அப்போ ஆவியில் இன்றைக்கி மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து 10 கன்னிகை இருந்தாங்க. 10 கன்னிகை 5 பேர் யார் சொல்லுங்கள்? 5 பேர் என்ன சொல்லுங்கள்? புத்தியிலவங்க என்ன பண்ணாங்க? என்னை கொண்டு. புத்தியில்லாதவங்க என்ன செய்தாங்க? இது நான் சொல்லுறது நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கும் தான் இது. எப்போவுமே நம்ம என்ன செய்யணும், எப்போதும் பயந்துருக்கிறவன் பாக்கியவான். தன் இருதயத்தை கடினப்படுத்துகிற என்ன செய்வான். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் பரிசுத்தாவி பெறலையானா உங்களுக்கு பரலோகத்தில் போய் மீட்க முடியாது ஆண்டவர். பரிசுத்தாவி இல்லாமல் ஒருவன் கத்தரன்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தாவின் தான் உங்களுக்கு மீட்டு பரலோகத்தில் சேர்ப்பா. எபேசியர் 4:30 படிங்க. எபேசியர் புஸ்தகம் 4:30 படிங்க. எடுத்துக்க படிங்க. எபேசியர் 4:30 படிங்க. அன்றைய நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீங்க. அப்போ பரிசுத்தாவின் அவர் ஏதோ இல்லை, அவர் ஒரு ஆள் தத்துவமானவர். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டால் தான் நம்ம மீட்டு பரலோகத்தை என்ன செய்ய முடியும், சேர்க்க முடியும். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு வசனம் கூட யோவான் மத்தேயு 3:5 படிங்க. யாருனாலும் எடுத்து படிக்கலாம். சில்வியாவோ, ஜோஸ்பினோ, ஜாய்ஸோ யாருன்னா எடுத்து படிக்கலாம். எடுத்தவங்க படிங்க. நான் எவ்வளோ நேரம் எடுக்கிறேன். மத்தேயு 3:5 ஏமா 3:5 முன்னாடி 3 படிங்க. இல்லைம்மா, ஒருவன் ஜலத்தினால் ஆவியில் பிறந்த வசனம் இருக்குது. எதுமா? யோவான் சாரி யோவான் 3:5 எடுங்க. யோவான் 3:5 படிங்க. எல்லாம் சொல்லுங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டோம். மாம்சம் இப்போ நான் அம்மா வயிற்றுலேருந்து பிறந்துட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும், புதுசாக பிறக்கணும். பரிசுத்தாவி பெற்றால் தான் புதுசாக பிறக்கணும்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவன் ஜலத்தினா தண்ணியில் மூழ்கி பிறந்துட்டீங்க. பழைய மனசு தண்ணியில் அடக்கம் பண்ணப்போச்சு. அப்புறம் புதுசாக எழுந்துட்டோம். அதே போல் பரிசுத்தாவி பெறும்போது புதுசாக இன்னும் பிறக்கிறோம். அதுவும் பிறப்பு தான். பரிசுத்தாவி பெற்றான்னா அவரை சொல்லுங்கள், ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யா அப்போ இருக்கிறான். பழையகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின. அது பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் கூட கிறிஸ்துக்குள்ளே போனால் தான். ஆனால் பழைய உடையில நம்ம சுபாவம் மாறலை. அல்லேலூயா. சுபாவம் என்ன பேச நானும் நம்ம சுபாவம் என்ன செய்யலை, மாறலை. நம்முடைய சுபாவம் மாறலை. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம என்ன சரி கிறிஸ்துவம் சொல்கிறோம், கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இல்லை, சுபாவம் இல்லை, மன்னிக்கிற சுபாவம் இல்லை. அல்லேலூயா. சுபாவமே மாறலை. என்ன சரி சொல்லுங்கள். அப்படி ஒவ்வொரு காரியம் நிறைய மோசமாக இருக்குது நீங்கள் பார்க்க போனால். அல்லேலூயா. ஒரே சபையில் இருக்கிறோம், ஒரே சபையில் என்ன செய்யலை, ஒருத்தர் நேசிக்க முடியல, ஒருத்தர் பகைச்சி. ஒரே சபையில் தான் இருக்கிறோம், ஒரே சபையில் தான் திருந்து எடுக்கிறோம். ஒருத்தர் என்ன செய்கிறோம், பகைச்சிக்கிறோம். ஒருவர் என்ன நேசிக்கிறது கிடையாது. ஒருத்தர் பாடுபட்டவனை கூட என்ன செய்யலை, பாடுபடுது. ஒரு அவையும் பாடுபட்டால் கூட என்ன செய்யும், இன்னொரு அவையும் என்ன செய்யணும்,
பாடுபடுறீங்களா, இல்லாட்டி அவங்கள இன்னும் கொஞ்சம் பாடுகளை அவங்கள இது பண்ணுறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அவயம் பாடுபட்டால் கூட எல்லா அவயம் என்ன செய்யணும்? பாடுபடுதா? சொல்லுங்கள். இன்னும் அந்த அவயத்தை இன்னும் அதிகமாக பாடுபடுத்துறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கொஞ்சம் தயவுசெய்து மனம் திரும்ப பாருங்கள். அல்லேலூயா. பரிசுத்தாய் பிறகு உட்காருங்க, தேவசமத்தில் உட்காருங்க. அவசரமாக போயிடாதீங்க, அங்கங்கே அலையாதீங்க, வீட்டில் உட்காருங்க. எதில் வீட்டில் உட்காருறது என்ன? சும்மா வீட்டில் உட்காருறது என்னது? தேவசமத்தில் காத்துருங்க. கத்தருக்கு காத்துரு, அவர் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்த. திடமானதாக இருந்துன்னா செய். திடமானதாக காத்துருங்க. தேவசமத்தில் காத்திருந்தா உங்கள் சுபாவம் மாறும், உங்கள் எண்ணங்கள் மாறும். அல்லேலூயா. பாடுகளை பொறுமையாக என்ன செய்வீங்க? நீங்கள் சகிப்பீங்க. அவரோடு பாடு சகித்தால் அவரோட என்ன செய்வோம்? ஆளுகை செய்வோம். பாடுகளை சகிக்கத்தே கிடையாது. பாடு சகிக்கிறா என்ன சொல்லுங்கள்? சபையின் ஒழுங்காக கலந்து கொள்வது தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தூக்கத்தை விட்டுட்டு 8:15 மணிக்கே வரணும். அதான் பாடு சகிக்கிறது. உங்கள் ரட்சிப்புக்கே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? அது பிரயாசப்படலையே. வாரம் லேட்டாக வரீங்களே. இது நான் ஒரு கிறிஸ்தவன், நீ இதுவும் இல்லை, அப்புறம் மற்றவங்க எப்படி புறஜாதி எப்படி சொல்லுங்கள்? நம்ம உலகத்து வெளிச்சம், பூமிக்கு உப்பு. அல்லேலூயா. நீ தேடு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் உள்ள வேலை தேடு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் உள்ள வேலை தேடு. எத்தனை தடவை சொல்லுவாங்க? நீ உண்மையான கிறிஸ்துவனாக இருந்தால் தேடுவேன். நீ நடுவில் சந்தியப்பன்னு ஒரு தம்பி இருந்தான். அவங்க தான் அம்மாவை தான் காப்பாற்றணும், அவங்க அக்காவை தான் காப்பாற்றணும். வேலை ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய மாட்டேன். அப்படியேப்பட்ட வேலை எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி ஜனங்க ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சைக்கு வர்றாங்க. அதுலேயும் வாரம் லேட்டு. நாளைக்கு வரப்போகிறது இல்லை. நாளைக்கு வரப்போகிறாங்களா? சொல்லுங்கள். நாளைக்கு வரப்போகிறாங்களா? செவ்வாய்க்கிழமை வரப்போகிறாங்களா? புதன்கிழமை வரப்போகிறாங்களா? வியாழக்கிழமை வரப்போகிறாங்களா? வெள்ளிக்கிழமை வரப்போகிறாங்க? சனிக்கிழமை வரப்போகிறாங்களா? இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம். ஆனால் வேலை ஃபுல் டே. டெய்லியும் ஸ்கூல் ஃபுல் டே. பாரு, எத்தனை மணிக்கு உனக்கு ஸ்கூலு? சொல்லு, எத்தனை மணிக்கு ஸ்கூல் உனக்கு? நீ சொல்லு. கால் எத்தனை? அங்கே சொல்லு. அங்கே சொல்லு. 8:30 மணி. சர்ச்சுக்கு எத்தனை மணிக்கு வர? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா? சரிதா? 8:30 அனுப்புறியா? 8:30 தான் ஸ்கூலு. 8:30 அனுப்புறியாப்போ? ஒரு பிரின்சிபால் சொல்கிறார், ஒரு விசுவாசி டெய்லியும் ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லியும் லேட்டாக வருமா. அவர் சொல்கிறார் என்கிட்ட, டெய்லியும் லேட்டாக வர்றையா? டெய்லி என்ன வருமா? லேட்டாக வரும். அல்லேலூயா. அந்த விசுவாசி அவர் சொல்கிறார், ஒரு பிரின்சிபால் சொல்கிறார், ஸ்கூல் பிரின்சிபால் டெய்லியும் லேட்டாக வருமா அந்த ஸ்டூடெண்ட்டு. அல்லேலூயா. அது எப்படின்னு தெரியலையே. 8:30 மணிக்கு ஸ்கூல் 8:30 மணிக்கு தான் அனுப்பியாமா? 8:15 அனுப்புவேன். 8:15 போய்டும். அம்சிகர் போய்டுவானா? பெரியப்பா வண்டியில் போகிறார். அப்போ சர்ச்சு எத்தனை மணிக்கு சொல்லுங்கள்? அப்போ இது 8:15 அனுப்ப வேண்டியது தானே? நேற்று கூட சொன்னேன், சாயந்தரம் வர சொன்ன வந்தியாடா, சுத்திகரிப்பு வர சொன்னியா? விளையாட்டு இருந்தீங்கல்ல. அல்லேலூயா. பிளேடு வாங்க மறந்துட்டேன். நேற்று நான் போனேன், காலையில் போக முடியாது, டைம் அவனுக்கு போய் பிளேடு வாங்க சொன்னேன். சாயந்தரம் சுத்திகரிப்பு வாடான்னா வரல. எப்படி சொல்லுங்கள்? எப்படிமா பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணு. ஆனால் நீங்கள் அவனுக்கு சொன்ன கத்தர் பயப்பட ஞானத்தின் தான் கேட்கறது கிடையாது. அவெல்லாம் சோத்துரும் ப்ரைஸ். சின்னவங்களாம் கேட்கறது கிடையாது, பெரியவங்களாம் கேட்குறது. கஷ்டப்பாக இருக்குது அவங்களுக்கெல்லாம். என்னவா இருக்குது? கீழ்ப்படினா கஷ்டப்பாக இருக்குது. அல்லேலூயா. கத்தரை நோக்கி பாருங்கள். நீங்கள் பரிசுத்தாவி பெற ட்ரை பண்ணுங்கள். நான் பரிசுத்தாவி பெறதுக்காக இங்கேருந்து பரிசுத்த சைக்கிள் எது போவேன், பென்சர் ஆகிடும். பென்சர் போட்டு மறுபடியும் போவேன். நான் பரிசுத்தாவி ரொம்ப நாள் பார்த்தா பரிசுத்தாவி பெற்றேன். 93 ரட்சிக்கப்பட்டேன். ஏசுனார் ஏற்றுக்கினேன். ஆனால் பரிசுத்தாவி தான் பெற்றேன். 95 தான் பெற்றேன். நான் 2 வருஷம் பொறுத்து 2 வருஷம் தான் நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன். தினகரையா 5 வருஷம் காத்திருந்தார் பரிசுத்தாவி பெறதுக்கு. 5 வருஷம் போது தான் கூட்டம் அவர் சேர்ப்பார். பரிசுத்தாவி கூட்டம் எல்லாரும் சேர்ப்பார். எல்லாரும் பெற்றிருப்பாங்க, அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் விளையாட்டுக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆராதனைக்கு சீக்கிரம் வந்தால் நிச்சயமாக பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு சாட்சி சொல்கிற பாருங்க. 2 பேர் என்ன செய்தாங்க, ஒரு பொண்ணு சண்டே கிளாஸ் நடத்துச்சு. அந்த பொண்ணு என்ன செய்தது, பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது பொண்ணு ஞானஸ்நானம் பெறாமையே. அவங்க அண்ணனும் அண்ணி என்ன செய்தாங்க, அவங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க, இந்த பொண்ணு சபையில் என்ன செய்யக்கூடாது, பரிசுத்தாவில் பேசாமல் பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. வந்தவங்க என்ன பண்ணாங்க, நிரம்பிட்டாங்க. வந்தவங்க என்ன ஆகிட்டாங்க சொல்லுங்கள், அந்த பொண்ணுக்காக வந்தவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கினாங்க. அவங்க 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்து அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க இதுக்காக சபைக்கு வந்தாங்கன்னா அந்த பொண்ணு பரிசுத்தாவி பேசக்கூடாது, அதுக்காக வந்தாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்தாங்க. ஆனால் அவங்கள ஆண்டவர் நிரப்பிட்டார். அல்லேலூயா. கொர்நேலி வீட்டில் அவங்க ஞானஸ்நானம் பெறாமே பரிசுத்தாவி பெற்றுக்கினாங்க. அப்புறம் ஞானஸ்நானம் பேதுரு கொடுத்தாரு. நீங்கள் பைபிள் படிக்க தெரிஞ்சு நல்லா உட்காந்து பைபிள் படிங்க. அதுக்கு மேனாங்க சாப்பிட்றீங்க இல்லை,
நம்ம 3 இருக்குது, நமக்கு என்ன நடக்குது நமக்கு சொல்லுங்கள் ஜோஸ்பின்? 3 இருக்குது நமக்கு, என்ன முழிக்கிறீங்க சொல்லுங்கள்? பாரு, ஆவி இருக்குது, ஆத்மா, சரீரத்துக்கு கூட சாப்பாடு, ஆவிக்கு சாப்பாடு, ஆவிக்கு ஆத்மாவுக்கு சாப்பாடு. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்மா என்ன செய்யுது? பைபிள் படிக்கணும், பைபிள் அதுதான் சாப்பாடு. வெறும் சரீரம் மட்டும் நமக்கு இல்லை, ஆவி இருக்குது. ஆவி இல்லாத சரீரம் என்ன அது? செத்தது. நம்ம செத்துட்டா நம்ம ஆவி இல்லை, நம்ம பொறிச்சிருவாங்க. அப்போ அந்த ஆவிக்கு சாப்பாடு, ஆத்மாவுக்கு சாப்பாடு. ஆத்மாவுக்கு சாப்பாடு வசனம், ஆவிக்கு சாப்பாடு வசனம், ஜபம். சரீரத்துக்கு சொல்ல தேவையில்லை. அது நல்லா பிரியாணி சாப்பிட்ருவோம், பிபி பிரியாணி சாப்பிடுவோம், சிக்கன் பிரியாணி அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நீ படிப்பீங்களா? சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள், வாய் தருது. எனக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. சரீரத்துக்கு சொல்லுங்கள், சரீரத்துக்கு சாப்பிடுவேன், ஆவிக்கும் சாப்பிடுவேன், ஆத்மாவுக்கும் சாப்பிடுவேன். அல்லேலூயா. சரி, ஆத்மாவுக்கு சாப்பாடு எது? சொல்லுங்க வாய்த்து. ஆத்மாவுக்கு சாப்பாடு எதுப்பா? ஏன் சொல்லி ஆத்மாவுக்கு சாப்பாடு வசனம். சங்கீதம் 19:7 படிங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பைபிள் ஸ்டடி வரத்தில் இப்போ பைபிள் ஸ்டடி நடத்த வேண்டியதாகுது நம்ம. அல்லேலூயா. சங்கீதம் 19:7 படிங்க. சங்கீதம் 19:7 படிங்க. இங்கே வர சர்ச்சில் விளையாடக்கூடாது, சர்ச்சில் விளையாடுமா சர்ச்சில் விளையாடக்கூடாது. நேற்று அந்த வாரம் கூட எல்லாம் ஜெப்சின்னு சிரிச்சுன்னுக்கிறான் அவன். அல்ல, இப்போ சர்ச்சில் யாரும் விளையாட விடக்கூடாது. 6 மணி வீட்டுக்கு போய் வெளியில் போய் விளையாடு. படிங்க, சங்கீதம் 19:7 படிங்க. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது ஆத்மா என்ன செய்யுது? உயிர்ப்பு. கர்த்தருடைய வேதம் ஆத்மா உயிர்ப்பிக்கிறது வசனம் தான், வேதம் வசனம். அல்லேலூயா. ஆவிக்கு ஜபம் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தால் நம்ம சாதாரண நானாக தான் நீங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு வெறும் சரீரத்துக்கு தான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவி என்ன செய்கிறோம்? பட்டினி போடுறோம். சொல்லுங்கள், ஆவியை பட்டினி போடுறோம் ஜபம் பண்ணலைன்னா. வேதம் வாசிக்கலைன்னா எல்லாம் சொல்லுங்கள், வேதம் வாசிக்கலைன்னா ஆத்மாவை என்ன செய்கிறோம்? இங்கே வந்து பாச சொல்லும்போது படிக்கிறீங்க, சில்வியா படிக்க, சில்வியா நான் சொல்லலை, பைபிள் படிக்க, சில்வியா படிக்க, அதில் வந்து படிக்க பாருங்க. பைபிள் வந்து என்ன செய்யணும்? நீங்கள் வந்து இங்கே படிக்கிறீங்க, வீட்டில் படிங்க, பைபிளை இங்கே படிங்க. எங்களுக்கு உதவியாக இருக்கும். அவருக்கு ஐயா சொல்லும் போது நான் சொல்ல நீங்கள் படிக்கணும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிறீங்களா நீங்கள் வீட்டில்? அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். இப்போ நான் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை கர்த்தருக்காக செலுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தான் நீதிமான் என்றோ பிழைப்பான், விசுவாசத்தான் நீதிமான் என்றோ பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தான் நீதிமான் என்றோ பிழைப்பான், விசுவாச நீதிமான் என்றோ பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தான் நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாச பிதாவே இந்த வேலை நன்றி எடுத்து துதிக்கிறோம் அப்பா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரித்து நடத்த பிழைப்பீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லப்பட்டிருக்குது. சத்திய ஆவியாகிய வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்ற வார்த்தையின்படி தாசன் மூலமாக நீ எங்களோடு பேசினீர்கள். நன்றி அப்பா. ஏனோக்கு விசுவாசத்தில் நடந்தார், காணப்படாமல் போனார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆபேல் ஆண்டவரே ஆண்டுக்கு பிரியமான பலியை செலுத்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல் நோவா பேடையை உண்டு பண்ணினார். ஆபிரகாம் காத்திருந்தார். மோசே மக்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். எல்லாத்திலையும் வெற்றி அடைந்தார். பவுல் பாடுகளை சகித்தார். நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டு என்று சொல்லி பவுல் எல்லாத்தையும் விலைக்கு காட்டினதற்காக நன்றி அப்பா. பவுல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார் என்று பார்க்கிறோமே, அதுக்காக நன்றி. பாடுகளை சகித்தார் என்று பார்க்கிறோமே. சபைக்காக என் சரீரத்திலே பாடுகளை குறைவானதை நான் அனுபவிக்கிறேன் என்று கொலேசி 1:24 படி அது விசேஷமாக ஐயாவை ஆசீர்வதியும். அதை உருவாக்கி பேசினபடியா சோத்திரம். மனை பிள்ளைகள் ஆசீர்வதியும். இன்னொரு பலனே சரீர சுகத்தை கிருபை தாரும். இந்த வார்த்தையை கேட்கிற உள்ளவன் வெளியே கேட்கிற மக்கள் ஆசீர்வதியும். ஒவ்வொரு வேதம் வாசிக்க, ஜெபிக்க, துதிக்க உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் காணிக்கை கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். பிதாவி தேவனுக்காக சோத்திரம், குமாரனாக தேவனுக்காக சோத்திரம், பசுதாய் தேவனுக்காக சோத்திரம். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே சோத்திரி, என் முழுமையை பரிசுநாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே சோத்திரி. கர்த்தர் செய்த சகலமும் மறவதாமே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியுடைய அந்யோன்யைக்கு நம்மளோட சகோதரத்தோடு பரிசுத்தவானோடு ஆமாம் செய்தி கொடுத்த தாசனோடு ஆண்டு வரமட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமை துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சம்புரடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். ஏகாலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள். ஏகாலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ஏகாலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமி ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.